गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை. மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம், கிரீஷ்ம ருத்து, மிதுன மாதம் அதாவது ஆனி மாதம், சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி, ததுபரி மத்தியானம் ஷஷ்டி திதி, மக நட்சத்திரம். இப்பேற்பட்ட சக்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தில் கடைசி சில ஸ்லோகங்களை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரம் இதே 5வது ஸ்கந்தத்தில் முதல் 20 ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணோம். இந்த 3 அத்தியாயங்களில் இந்த ஸ்கந்தத்தில் ரிஷபாவதாரம் சுவாமி எடுத்ததை சொல்கிறாள். பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் பல அவதாரங்கள் இங்கே எடுத்த பொழுது
ஒரு அவதாரம் ரிஷபாவதாரம்னு ஒரு அம்சாவதாரம். அவருக்கு பேரே காரணம் என்னத்தினால ரிஷபன்னு பேர் வச்சாளுங்கிறத சொல்கிறாள். போன வாரம் பார்த்தோம். ரிஷபன்னா ரொம்ப சிரேஷ்டமானவன் அர்த்தம், ரொம்ப வசத்தியானவன் அர்த்தம். இவருக்கு ஏன் அப்படி பேர் வச்சாள்னு அவரே சொல்லிக்கிறாள். போன வாரம் பார்த்தோம். இதம் ஷரீரம் மம துர்விபாவ்யம் சத்வம் ஹிமே ஹிருதயம் யத்ர தர்மஹ பிருஷ்டே கிருதோ மே யத் அதர்ம ஆராத் அதோ ஹி மாம் ரிஷபம் பிராகுரார்யாஹ. ஆர்யாஹ பிராகு, பெரிய மகான்கள் எல்லாம் என்ன பேர் வச்சா எனக்கு ரிஷபம் இதி, ரொம்ப சிரேஷ்டமானவன் உத்தமமானவன்கிறதாக பேர் வச்சால். என்ன காரணம்னால், இந்த உடம்பு சரீரம் இருக்கே, இதை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. எத்தனை அனலைஸ் பண்ணாலும் இது எப்படி வேலை செய்கிறது, எப்படி எண்ணங்கள்ங்கிறது உண்டாகிறது, எப்படி பிரெயின் வேலை செய்கிறது, கான்ஷியஸ்னஸ்னால் என்ன, இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணினா கூட புரிய மாட்டேங்கிறது. சொன்னால் இதம் ஷரீரம் மம துர்விபாவியம், துளியும் புரிய முடியாமல் இருக்கு இந்த உடம்பு. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே நான் என்னோட உடம்புக்குள்ளே என்ன இருந்ததுனால், சத்வம் ஹிமே ஹிருதயம் யத்ர தர்மஹா, ஆனால் என் மனத்துக்குள்ள தர்மத்தை அவலம்பிச்சு தர்மம் தான் இருந்தது உள்ள ஹிருதயத்துக்குள்ள. ஆயினாலே சத்துவ குணங்கள் பூர்ணமாக என்கிட்ட இருந்தது. அதனால அதர்மம் ரொம்ப தூரம் தள்ளி வெளியில் எரியப்பட்டது. பிருஷ்டே கிருதோமே யத் அதர்ம ஆராத்து, அதர்மங்கள் கெட்ட விஷயங்கள் தூக்கி எறியப்பட்டன. இதெல்லாம் பார்த்துவிட்டு எவ்வளவு சிரேஷ்டனாக உயர்ந்த குணங்களோடு இருக்கிறானேங்கிறதுக்காக மாம் ரிஷபம் பிராகு ஆர்யாக, ரொம்ப பெரிய முதியோர்கள் முன்னோர்கள் பெரியோர்கள் என் பேரை ரிஷபன்கிறதா வச்சாள்னு சொன்னாள். எனக்கு நீங்கள் 100 குழந்தைகள் பிறந்திருக்கேள், அவன் உங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லிட்டு வரேனே. அதில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னால், உங்களுக்குள்ள மூத்தவனாக இதோ உட்காந்துருக்கானே பரதன், தஸ்மாத் பவந்தோ ஹிருதயேன ஜாதாக சர்வே மகீயாம்சம் அமும்சநாபம் அக்லிஷ்ட புத்தியா பரதம் பஜத்வம் சுஷ்ரூஷணம் தத்பரணம் பிரஜானாம். நம்மளுடைய கடமை என்னன்னா, ராஜாவானத்தினால ஜனங்களெல்லாம் சம்ரட்சிக்கணும். இந்த ஜனங்கள் இருக்காளே அவள்லாம் பணிவிடை செஞ்சு அவள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பண்ணணும். இங்கே உங்கள் 100 பேரில் மூத்தவனான இந்த பரதன் இருக்கானே, அவனை நீங்கள்லாம் பூஜிச்சு துளி கூட அக்லிஷ்ட புத்தியானாள், தோஷமில்லாத புத்தியோடு கூட, அசூயே பொறாமே இல்லாத துஷ்டி ஹிருதயத்தோடு கூட, நல்ல எண்ணத்தோடு கூட பஜத்வம், அவனை சேவியுங்கோள், அவனை பணிவிடை செய்யுங்கோள், அவன் சொன்னத்தை கேளுங்கோள். அப்போது அந்த பரதன் நன்னா ஆளுவன், பிரஜைகள்லாம் சந்தோஷமாக இருப்பாள்னு சொல்லி 20வது ஸ்லோகத்தில் சொன்னால். அதை போன வாரம் பார்த்தோம். தஸ்மாத் பவந்தோ ஹிருதயேன ஜாதாக சர்வே மகீயாம்சம் அமும்சநாபம் அக்லிஷ்ட புத்தியா பரதம் பஜத்வம் சுஷ்ரூஷணம் தத்பரணம் பிரஜானாம். இந்த வாரம் மேற்கொண்டு 21வது ஸ்லோகத்திலேருந்து அத்தியனம் பண்ண போகிறோம். பூதேஷு வீருத்ய உதுத்தமாயே சரீஸ்ருபாஸ்தேஷு சபோதனிஷ்டாः ததோ மனுஷ்யாः பிரமதாத் ததோபி கந்தர்வசித்தாः விபுதானுகாயே. குழந்தைகள் அங்கே கூடி இருக்கிற முனிவர்கள் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறாள். ரிஷபர், ராஜாவான ரிஷபர் என்ன அவருடைய ராஜாங்கத்தை குழந்தைகள்கிட்ட கொடுத்துட்டு போகிறார். அத்தியாசிரமியாக போகிறாள். அதுக்கு முன்னாடி புத்திமதி சொல்கிறாள். என்ன சொல்கிறாள்? பூதேஷு வீருத்ய உதுத்தமாயே, பகவான் படைச்ச பூதங்கள் சிருஷ்டியில் ஏகப்பட்டவே கோட்டிக்கணக்கான சிருஷ்டி படிச்சிருக்காள். புழு, பூச்சி, நண்டுவாக்கிளி, சிலந்தி, காட்டில் இருக்கப்பட்ட மிருகங்கள், பசுக்கள், அறிவுள்ள சிறந்த பசுக்கள். அதில் அது தவிர மனுஷியாலான நம்மளாம் அவளுக்கெல்லாம் விவேக புத்தி இருக்குது. அப்புறம் பூத பிரேதாதி டெமிகாட்ஸ், அதை விட வசத்தியாக கந்தர்வாள், சித்தாள், அவளுக்கு மேலே அதை விட சிறந்தவாள் கிண்ணறாள். இப்படி பகவான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பல
சிருஷ்டியில பல ஜீவன்களை படைச்சிருக்காள்னாள். பூதேஷு வீருத்ய உதுத்தமாயே சரீஸ்ருபாக தேஷு சபோதனிஷ்டாக. சரீஸ்ருபாக இப்படி ஊர்ந்து போகிறது, பாம்பு பூரான் எல்லாம் போகிறது பாருங்கோ, அதெல்லாம் பகவான் படைச்ச ஜீவராசிகள் தான் அதுகள்லாம். அதே மாதிரி சில மரம் மட்டை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அங்கேயும் அப்படியே நின்றுருக்கும். அதை விட இந்த ஊர்வன பாம்புகள் எல்லாம் சிறந்தவை, அதை விட சிறந்தவை. தேஷு உதுத்தமாக சபோதனிஷ்டாக, கொஞ்சம் புத்தி இருக்குது, நல்லா யோசித்து பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது. பசுக்கள் விலங்குகள் இருக்குது, அதை விட சக்தியாக இருக்கான் மனுஷியாக. ததா அப்படி பிரமதாக கந்தர்வ சித்தா பூத பிரேதாதி ஜீவராசிகள் பகவான் படைச்சிருக்காளே, அது அதை விட சிறந்தது. அதை விட உஷத்தி கந்தர்வாள், அதை விட உஷத்தி சித்தாள், அதை விட உஷத்தி ஏ விபுதா அனுகாக தேவதைகளாக இருக்கப்பட்ட கிண்ணறாள், இவாள்லாம் ரொம்ப உஷத்தி. இதெல்லாம் படைச்சிருக்காள் சுவாமி. தேவாசுரேபியோ மகவத் பிரதானா தக்ஷாதயோ பிரம்மசுதாஸ்து தேஷாம் பவப்பரஹ சோத விரிஞ்ச வீர்யா சமத்பரோகம் த்விஜதேவதேவஹ. இவ்வாறாக படைச்ச சிருஷ்டிகளில் தேவதைகள் ரொம்ப சக்தியாக சொல்லப்படுறாள். அப்படி தேவதைகள் இந்திராதி அக்னி முதலான வருணன் வாயு முதலான எவ்வளோ தேவதைகள் இருக்காள். அதில் ரொம்ப முக்கியம் பகவத் பிரதானா, இந்திரன் தான் அதில் பிராதானியம். இந்திரன் எல்லா தேவதைகளிலும் அரசனாக இருந்துருக்கான். அப்படி இந்திரன் முதலான தேவதைகள் மனுஷியாலை விட கந்தர்வாள் கிண்ணறாள் இவாளை விட சக்தி. தேவா அசுரேபியோ, அசுராள் தேவாள், இப்படி ரெண்டு கட்சிகளை படைச்சு அதில் சக்தியாக பகவத் பிரதானாக. பகவான்னா இந்திரனை சொல்கிறது. அவனுக்கு முதலான இந்திராள் வசத்தின்னு தேவதைகள் வசத்தினால் தக்ஷாதயோ பிரம்மசுதாஸ்து தேஷாம். அப்படி படைக்கப்பட்ட தேவதைகளில் பிரம்மாவனுடைய புத்திராள் பிரஜாபதிகள், தக்ஷ பிரஜாபதி முதலான பிரஜாபதிகள் இருக்காளே, அவள் வசத்தினால் தக்ஷாதயோ பிரம்மசுதாஸ்து தேஷாம் பவப்பரஹ சோத விரிஞ்ச வீர்யா. அதே பிரம்மாவனால சிருஷ்டி பண்ணப்பட்ட எல்லாருக்கும் மேலே தேவாளுக்கெல்லாம் மேலே இருக்கப்பட்ட தேவதேவன் மகாதேவன் சொல்லப்பட்ட பரமேஸ்வரன் வசத்தி, அதோட வசத்தி பிரம்மா. அதுக்கும் மேலே எல்லாரையும் சிருஷ்டி பண்ணினவன் நான். சமத்பரோகம் த்விஜ தேவதேவா. என்ன எல்லாரும் த்விஜ தேவதேவான்னு சொல்வாள். த்விஜானா ரெண்டு பிறப்பு உள்ளவாள்னு பிராமணாள்னு அர்த்தம். த்விஜ தேவதேவனா பிராமணாளுக்கெல்லாம் தேவதேவனா இருந்துருக்கேன். இந்த தேவதைகள் படைச்ச அத்தனை பிரம்மாதி தேவதைகள்லாம் இருக்காளே, அவளுக்கெல்லாம் தேவனாக நான் இருந்திருக்கேன். அப்பேற்பட்டவன் நான். இப்படி இந்த ஆர்டர் ஆஃப் இந்த ஸ்கீம்ஸ் ஆஃப் சிருஷ்டி, இப்படி புழு பூச்சியிலேருந்து ஆரம்பித்து என் பர்யந்தம் எவ்வளோ சிருஷ்டி இருக்குன்னு சொன்னால், தேவாசுரேபியோ மகவத் பிரதானா தக்ஷாதயோ பிரம்மசூதாஸ்து தேஷாம் பவப்பரஹ சோத விரிஞ்ச வீர்யா சமத்பரோகம் த்விஜ தேவதேவா. இவ்வாறாக சொன்னால் இத்தனை பேர். இதில் இன்னும் அசக்தியானது எதுனால், ந பிராமணை துலையே பூதமன்யத் பஷ்யாமி விப்ராஹ கிமத பரம் தூ யஸ்மின் ரிபிஹி பிரஹுதம் ஸ்ரத்தயாஹம் அஸ்னாமி காமம் ந ததாக்னிஹோத்ரே. இத்தனை ஜீவராசிகள் இத்தனை படைப்புகள்லையும் பிராமணால் இருக்காளே, ஹே விப்ராஹான்னு கூப்பிட்டாள். விப்ராஹான்னு ஒரு பதம், பிராமணான்னு இன்னொரு பதம், த்விஜான்னு இன்னொரு பதம், எல்லாமே பிராமணாலை குறிக்கிறது தான். ஆனால் இந்த பிராமணாளுக்குள்ளே டிகிரியாக இருக்காள். மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. என்ன ஸ்லோகம்னா, ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா கர்மணா த்விஜ உச்சியதே வேத பாட்டேன விப்ரஸ்யாத் பிராமணா பிரம்மவேதனாத்துன்ட்டு ஒவ்வொரு சப்தத்துக்கும் பதம் அர்த்தம் சொல்கிறாள். பிறப்பும் பொழுது ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹான்னாள். ஜாத்தின்னு சொல்கிறது, ஜாதிக்கும் வர்ணத்துக்கும் வித்தியாசம் உண்டுன்னு முன்னையே சொல்லியிருக்கேன். ஜாத்தின்னா ஜாங்கிற ரூட்லேருந்து வந்தது, பிறப்புன்னு அர்த்தம்.
பை பர்த் நோபடி இஸ் அ பிராமணா. பிறக்கிறவனெல்லாம் பிராமணன் இல்லை. நான் பிராமண ஜாத்தின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா, 2 பேர் பிராமணாளா சொல்லிண்டாள், ஒரு அப்பா ஒரு அம்மா. அப்படி சொல்லிண்டவாளுக்கு பிறந்தவன் நான், அதனால நானும் பிராமணன் சொல்லிக்கிறேன்னு சொல்லலாமே தவிர, அந்த பிராமண ஜாதிக்கும் பிராமண வர்ணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பிறக்கும் பொழுது எல்லாருமே சூத்ரனாக தான் பிறக்கிறான்னு அர்த்தம். ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா கர்மனா த்விஜ உச்சியதே. அப்புறம் ஒரு சம்ஸ்காரம் நடக்கிறது, உபநயன சம்ஸ்காரம்னு ஒன்று பண்ணி வச்சு உபதேசம் பண்ணி, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி, நீ நன்னா இதை உபதேசம் பண்ணி இதை அனுஷ்டானம் பண்ணி நன்னா டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கர்மா இருக்கே, அப்பொழுது அவன் த்விஜா உச்சியதே, அவனுக்கு பேர் அதே ஆசாமி த்விஜன்னு பேர் வந்துடுறது. கர்மனா த்விஜ உச்சியதே வேத பாடேன விப்ரஸ்யாத்து. அப்பொழுது வேதம் இருக்கே, எல்லாம் தெரிவிக்கிற நாலெட்ஜ், எது உண்மைங்கிறது தெரிவிக்கக்கூடிய சப்தமாக இருக்கப்பட்ட வேதம் இருக்கே, அதை அனுசந்தானம் பண்ணி அதை உபாசிச்சு அதை அத்தியனம் பண்ணி அதில் அத்தியனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை அனுஷ்டானத்துக்கு கொண்டு ஸ்வ அனுஷ்டிதாக அப்படி இருக்கப்பட்டவன் இருக்கானே, அவன்தான் விப்ரஹான்னு பேர். வேத பாடேன விப்ரஸ்யாத்து. இதெல்லாம் தெரிஞ்சு அதனுடைய உள் அர்த்தம் என்னன்னு புரிஞ்சின்ற பிறகு அவன் எல்லாவற்றையும் உருமுகமாக நோக்க ஆரம்பிப்பன். அவன் வேற இவன் வேற, நான் வசத்தி அவன் மட்டம், இப்படிலாம் எண்ணங்கள் தோணாது. ஜீவராசிகள் அத்தனையும் பகவத் ஸ்வரூபங்கிறதா ஒரு எண்ணம் வந்துடும். பிராமணா பிரம்மவேதனாத்து பிரம்மவேதனாதேவ சஹா பிராமணா பவதி. அவனை பிராமணன் ஆயிடுவன். அதனால தான் இங்கே குழுமி இருந்த அத்தனை பேர், அத்தனை படை தாடிவாலெல்லாம் உட்கார்ந்துருக்காள். அவளெல்லாம் பார்த்து சுவாமி சொல்கிறாள், விப்ரான்னு கூப்பிடுறாள். ஏ பிராமணோத்தமாள், ஆனால் நீங்கள் வேதத்தெல்லாம் படித்து இன்னும் அறிவு தெரிஞ்சுக்கணும்னு உற்சாகத்தோடு இருக்கப்பட்டவர்கள், அதனால் உங்களுக்கு விப்ராள்னு கூப்பிட்டாள். ஆனால் சொன்னால், பிராமணை அந்நத்து பூதம் ந துலையே. பிராமணனை விட வசத்தியான வேறு எந்த பிராணியும், பிரம்மாதி பரமேஸ்வராதி எவ்வளோ தேவதைகள் எவ்வளோ இருக்கலாம், எல்லாருக்கும் மேலே யார் ஒருத்தன் பிராமணா பிரம்மவேதனாத்து, எல்லாம் ஒரு முகத்தோடு பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவன் இருக்கானே, வித்யை உள்ளவன் ஞானம் உள்ளவன் இருக்கானே, அவன் பிராமணன். அவனுக்கு மேலே உயர்வாக நான் யாரையும் மதிக்க மாட்டேன். இந்த பிராமணால் இருக்காளே, அதை விட வசத்தியா நான் யாரை போய் பார்க்க போறேன்னாள். அத்தகா பரம் கிம் பஷ்யாமிங்கிறாள். ந பிராமணை துலையே பூதமன்யத்து பஷ்யாமி விப்ராஹ கிமத பரந்து. இதை விட வசத்தி இப்பேற்பட்ட பிராமணோத்தமாள், எல்லாரையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடியவாள், எல்லா ஜீவராசிகளையும் பகவத் ஸ்வரூபமாக பார்க்கக்கூடியவாள் இருக்காளே, அவள் அல்லவோ பிராமணாள். அவளை விட வசத்தியாக நான் யாரை பார்க்க போறேங்கிறாள் ரிஷபர். யஸ்மின் ரிபிஹி பிரகுதம் ஸ்ரத்தையாகம் அஸ்னாமி காமம் ந ததாக்னிஹோத்ரே. அக்னிஹோத்திரங்கள் பண்ணி ஆகுதி பண்ணி அவிர்பாகத்தை கொடுத்துட்டு இருக்காள். அதை தேவதைகள்லாம் எல்லாம் பிரியமாக வாங்கி சாப்பிட்றாள். ஆனால் நான் அந்த அக்னிஹோத்திரத்தில் அக்னியில் ஹோமம் செய்யப்பட்ட அந்த ஆகாரத்தை கூட, அந்த யஜ்ஞத்தை கூட அவ்வளோ பிரியமாக நான் சாப்பிட்றதில்லை. ஆனால் யார் ஒருவன் பிராமணோத்தமாள்னு சொல்லக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் ஒரு முகமாக பார்க்கக்கூடிய பிராமணோத்தமாள், அவளுக்கு சாப்பாடு போட்டு அந்த சாப்பாட்டு மிச்சத்தை நான் சாப்பிட்டேன்னா அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, சாப்பிட்றேன்னாள். என்ன அர்த்தம்னால், ரொம்ப வேதத்தை படித்து அதை உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதன்படி நடக்கிறவாள் யாரான இருந்து அப்படி பிராமணோத்தமாள் இருந்தால் அவளுக்கு சாப்பாடு போட்டால் பகவானுக்கு சாப்பாடு போடுற மாதிரிங்கிறதா வியங்கியமாக தெரிவிக்கிறார்கள். அதான் இங்கே சொன்னால், ந பிராமணை துலையே பூதமன்யத்து பஷ்யாமி விப்ராஹ கிமத பரம் தூ யஸ்மின் ரிபிஹி பிரகுதம் ஸ்ரத்தையாகம் அஸ்னாமி காமம் ந ததாக்னிஹோத்ரே. ரொம்ப உருக்கமாக சொன்னாள். ரிஷபர் குழந்தைகளெல்லாம் உட்காத்தி வச்சு சொல்லிட்டு இருக்காள். திருதா தனு
உஷதி மே புராணி ஏனேக சத்வம் பரமம் பவித்ரம் சமோதமா சத்யம் அனுகிரஹஸ்ய தபஸ் திதிக்ஷானுபவஸ்ய யத்ர. வேதம் வேதம்னு சொல்றாளே, அதுதான் என்னுடைய உடம்புன்னு எல்லாருக்கும் தெரியும். பகவானுடைய உடம்பு தான் அந்த வேதம்ங்கிறதா எல்லாரும் நினைக்கிறது. நாலெட்ஜ், ஏன்னா ஞானஸ்வரூபி பகவான். அந்த வேதத்தை எல்லாரும் அத்தியனம் பண்றாள். அத்தியனம் பண்ணத்தோடு கூட அத்தியனம் பண்ணி அதை அனுஷ்டானமும் பண்றாள். அவ்வளவு பவித்திரமான சுத்தமான வேதத்தை அத்தியனம் பண்ணி அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தா என்ன ஆறுதுனால், அப்போ உள்ள இருக்கப்பட்ட இந்திரியங்களை அடக்கக்கூடிய சக்தி, வெளியில இருக்கப்பட்ட இந்திரியங்களை அடக்கக்கூடிய சக்தி, அதாவது சமம்னு ஒன்று தமம்னு ஒன்று, இது ரெண்டும் ஏற்படுமா. அப்புறம் உண்மையே பேசுறது, சத்தியத்தையே பேசுறதுங்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதோடு கூட துக்கத்தை நீக்கிடுவாள், துக்கமே அவளுக்கு கிடையாது. தபசு திதிக்ஷே இந்த குணங்கள் எல்லாம் அவளுக்கு வந்து சேரும். வேதத்தினுடைய அர்த்தம் என்னவோ அதை நன்னா புரிஞ்சுட்டு பகவத் பக்தியிலேயே மூழ்கி இருப்பாள்னு சொன்னாள். திருதா தனூ உஷதி மே புராணி ஏனே சத்வம் பரமம் பவித்ரம் சமோதம சத்யம் அனுகிரஹஸ்ய தபஹ திதிக்ஷா அனுபவஸ்ய யத்ர. இத்தனை விஷயங்கள் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி அதை நன்னா புரிஞ்சுந்து அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்த பிராமணோத்தமாள் இருக்காளே, அவள் பரிசுத்தமான மனசோடு கூட எத்திர பவித்ரம் பரமம் சத்தியம் சமஹா தமஹா சத்தியம் இத்தனை இருக்குன்னாள். உள் இந்திரியங்களை அடக்கிடுவாள், வெளியில் இருக்கப்பட்ட இந்திரியங்களை அடக்குவாள், சத்தியத்தையே தழுவுவாள், துக்கத்தை நீக்கிடுவாள், தபஸ பண்ணிட்டு இருப்பாள், சுவாத்தியாயா தத்தி தபா எப்போதும் அத்தியனம் பண்ணிட்டு இருப்பாள், உள்ள ஆத்ம விசாரம் பண்ணுவாள், திதிக்ஷே சுக துக்கம் எல்லாத்தையும் ஒன்னா மதிப்பாள், வேத அர்த்தத்தை நன்னா புரிஞ்சது பகவத் பக்தி பண்ணுவாள் சொன்னாள். திருதா தனூர் உஷதி மே புராணி ஏனேக சத்வம் பரமம் பவித்ரம் சமோதமா சத்யம் அனுகிரஹஸ்ய தபஸ்திதிக்ஷானுபவஸ்ய யத்ர. மத்தோப்யனந்தாத் பரதः பரஸ்மாத் ஸ்வர்காபவர்காதிபதேः ந கிஞ்சித் ஏஷாம் கிமு ஸ்யாத் இதரேன தேஷாம் அகிஞ்சனானாம் மயி பக்தி பாஜாம். பகவானுக்கு அகிஞ்சன வித்தன்னு பேரு. அகிஞ்சனஹான்னா யாருக்கு சொல்றதுன்னா ஒண்ணுமே இருக்காதுன்னு, அவனுடைய நெட் வருது ஜீரோன்னு சொல்லிவிடுவாள். ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரும் கிட்டக்க வர மாட்டான், ஏன்னா அவளோட நெட் வருது ஜீரோ, ஒண்ணுமே இருக்காதாம். அகிஞ்சனக ஒண்ணுமே கிடையாதுன்னாள். யாரு அகிஞ்சனனோ அவனை தன்னுடைய சொத்தா வச்சுருக்கப்பட்டவரான் சுவாமி. அதெல்லாம் அகிஞ்சன வித்தகான்னு அவருக்கு பேரு. அதுதான் குந்தி ஸ்துதியில முதல்லையே ரொம்ப முதல் கேண்டோலையே பார்த்துருக்கோம். குந்தி ஸ்துதி நமோ அகிஞ்சன வித்தாயேன்னாள். பகவான் கிருஷ்ணனை பார்த்து, நீ யாரை தெரியுமா சொத்தா வச்சுருக்கே, சொத்தே இல்லாதவன சொத்தா நீ வச்சுருக்கேன்னு ஒரு வார்த்தையை போட்டாலே அதை இங்க ரிஷபர் சொல்றாள். மத்தோப்யனந்தாத் பரதः பரஸ்மாத் ஸ்வர்காபவர்காதிபதேः ந கிஞ்சித் ஏஷாம் கிமு ஸ்யாத் இதரேன தேஷாம் அகிஞ்சனானாம் மயி பக்தி பாஜாம். மயி பக்தி பாஜாம் நாள், என்னிடத்துல பக்தி வச்சிருக்கப்பட்டவாள். அவள் யாரு? அகிஞ்சனானாம், தாங்கள் போகிக்கணுங்கிறதுக்காக சொத்து திரவியத்தை சேர்க்க மாட்டாள், வச்சுக்க மாட்டாள். இந்த கேவலமான திரவியத்தை சேர்த்து சேர்த்து வச்சுன்னு தன்னுடைய சுகம்தான் முக்கியம்னு அப்படி நினைக்காதவாள் இருக்காளே, அவள் தான் அகிஞ்சனா. அகிஞ்சனானாம் ஏஷாம், அவா யாரோ அவள்னா அனந்தாத்து பரதா பரஸ்மாத்து ஸ்வர்காப வர்காதிபதேஹே மத்தஹாபி. ஸ்வர்க்கம் மோக்ஷம் இதெல்லாம் கொடுக்கிறவன் நான். பெரிய பிரம்மா மாதிரி இருக்கப்பட்ட தேவதையில் இருக்காளே, அவளை விட நான் வசதி பெரியவன் நான், அவளை விட பெரியவன் நான். எங்கிட்ட என்ன இருக்கு? அனந்தாத்து, எங்கிட்ட ஏராளமான சக்தி இருக்கு வச்சுருக்கேன். மத்தஹாப்பி என்ன, அப்படி எங்கிட்டேருந்து கூட எவ்வளவோ கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய
நான் எங்கிட்டேருந்து கூட அவள்லாம் என்ன பண்ணுவாள், இந்த பிராமணோத்தமாள் அவள் ஒன்றும் விரும்ப மாட்டாள். நான் கிஞ்சித்து தேஷாம் இதரேனாம் கிம் சியாத்து, அவளுக்கு ஒன்றும் வேண்டாம்னு நினைக்கக்கூடியவாள் நாள். அதான் சொன்னாள் பாகவதத்தில் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஸ்லோகம், கிமலபியம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனே ததாபி தத்பராராஜன்னு நகி வாஞ்சந்தி கிஞ்சனாள். பகவானை போய் ஆராதிச்சுட்டா என்னதான் கிடைக்காதுன்னாள். என்ன அர்த்தம்? ரிட்டாரிக்கல் கொஸ்டின். அவரை ஆராதிச்சா கிடைக்கக்கூடியதுன்னு இன்னும் பாக்கி இல்லை, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவர் சுவாமி, அப்பேற்பட்டவர். ஆனால் அப்படி கூட ததாபி தத்பரா ராஜன்னு நகி வாஞ்சந்தி கிஞ்சன, ஒன்றும் தங்களுக்கு வேணும்னு நினச்சிக்க மாட்டாளாம். அதான் மகான்கள்னு அர்த்தம். பிராமணோத்தமாள்னா அதான் பிராமணோத்தமாள். கேவலம் 100 ரூபா தட்சிணைக்காக பறந்துன்னு இருக்காளே அவா பிராமணாள் இல்லை. பிராமணாள்னா அகிஞ்சன வித்தாக, தனக்கு ஒன்றுமே வேணாம். முஷிரியில் ஒருத்தர் இருந்தார். நான் ஒரு தடவை சேங்காலிபுரம் தீட்சிதருடைய பேரன் ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணநாத்துக்கு போயிருந்தேன். அங்கே போய் அமாவாசை தர்ப்பணம் பண்ணிவிட்டு மறுநாளைக்கு கிளம்பி உடையாளூர் போகணும். அதனால் ஒரு காரை ஏற்பாடு பண்ண சொல்லி நான் உடையாளூர் போகணும் அப்படின்னு சொன்னேன். அவன் கார்காரன் சொன்னால் நீங்கள் போனாக்க திரும்பி வரத்துக்கும் சார்ஜ் கொடுக்கணும்னா. அப்போது ராமகிருஷ்ணன் சொன்னால் நீ போயிட்டு திரும்பி இதே சேலம் வர போகிறேன்னா நானும் இவரோட போகிறேன், என்ன போகிறதே அப்படி பேசிகிட்டே போகலாம் இவர்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னோட காரில் ஏறிட்டு வந்தான். அப்போது வரதே சொன்னால் இங்கே போகிற வழியில் முஷிரி இருக்குது, முஷிரியில் நிறுத்தி ஒரு பெரிய மகான் இருக்கார், அவரை ஒரு பிராமணோத்தவர், அவரையும் பார்த்துட்டு போகணும்னா. என்னென்னு அவர்கிட்ட ஒரு விசேஷம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் 1 லட்சம் ரூபா காலம்பரை அவருக்கு தானம் பண்ணேன்னா சாயந்தரத்துக்குள்ள அந்த 1 லட்சத்தையும் அவர் திருப்பி யாருக்கான தானம் பண்ணி விடுவார், வச்சுக்க மாட்டார். அப்பேற்பட்ட மகான் அவர் வேதத்தை சொல்லிக் கொடுக்குறார். அவள் ஆற்றுலேயே குருகுலம் வச்சுண்டு பல குழந்தைகளை ஆற்றுலேயே தன் குழந்தை மாதிரி வச்சுண்டு வேதத்தை அத்தியனம் பண்ணி வச்சுட்டு இருக்காள். பெரிய மகான், அவரை தரிசனம் பண்ணால் மகா புண்ணியம்னு சொன்னான். உடனே அப்படியா இருந்தேன். ஆனால் என் கையில் நான் அகிஞ்சன வித்தாக, என் கையிலையும் பணம் இல்லை. அப்போ அவங்ககிட்டயே கடன் வாங்கினேன். கடன் வாங்கி ஊரில் போனோன்னு தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வேஷ்டி புடவையெல்லாம் வாங்கிட்டு அவரை போய் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவரை பார்த்து மகான் சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு போனோம். அப்போ நினச்சிக்கிறேன், அப்படியெல்லாம் லோகத்தில் இருந்திருக்காள். அவா கையில் வச்சுட்டு இருக்க மாட்டாள், நபங்கன்னு கொடுத்துருவாள். சிமிழி கோபால வாஜபேயர்னு ஒருத்தர் அப்படி தான். பாகவதத்தை சொன்னால் 18,000 ஸ்லோகமும் நொற்று இருக்குது, புஸ்தகமே வேண்டாம் அவருக்கு. 18,000 ஸ்லோகத்தையும் அப்படியே கொட்டிடுவார். ஸ்லோகத்தை சொல்கிற ஸ்காலர்ஷிப் மாத்திரம் பெருசு இல்லை. அவர் கையில் திரவியத்தை வச்சுக்க மாட்டாள், நிறையா பணத்தை ஆர்ஜிதம் பண்ணுவார். இப்படி போய் திருக்கலாவூர் முதலானவை ஊர்லலாம் போய் யாகம் பண்ணியிருக்கார். வாஜபேயி யாகம் பண்ணி, அதனால தான் வாஜபேயர்னு அவருக்கு பேர். வாஜபேயி யாகம் பண்ணியிருக்கார். அவர்லாம் என்ன பண்ணுவார், நினைச்சாலே என் மனசு தழுதிழுக்கிறதுன்னே. அப்படி மகான்கள். அவர் என்ன பண்ணுவார், இப்படி டெல்லி கல்கட்டான்னு போய் உபன்யாசம் பண்ணுவார். நிறையா அவருக்கு தட்சணை கொடுப்பாள், எல்லாரும் பாரிதோஷகங்கள் கொடுப்பாள், நிறையா கொடுப்பாள். ஆனால் காலனா கையில் வச்சுக்க மாட்டாள். ஊருக்கு ஒருவர் உடனே ஒரு பெரிய தை புஷ்ய வேத பாராயண கமிட்டின்னு ஒன்று போடுவார். எல்லாத்தையும் பிராமணாவில் கொடுத்துருவார். கொடுத்துட்டு தங்கையில் பணத்தை எப்போதும் பேங்கில் போட்டு வச்சுக்க மாட்டார். அப்படிலாம் இருந்திருக்காள் பிராமணோத்தமாள். அதான் சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், மத்தோப்பியனந்தாத் பரத பரஸ்மாத் ஸ்வர்காபவர்காதிபதே ந கிஞ்சித் ஏஷாம் கிமு ஸ்யாத் இதரேன தேஷாம் அகிஞ்சனானாம் மை பக்தி பாயாம். அப்படிலாம் இருந்திருக்காள் நம்ம தேசத்தில். இன்னும் இருந்துட்டு வராள், நமக்கு தெரியலையே தவிர இருந்துட்டு தான் இருக்காள். ஒன்றும் திரவியத்தில் போய் மனசை வைக்கிறது இல்லை. அப்படிலாம் இருந்துட்டு இருக்காள். அதை பற்றி சொல்கிறாள் இங்கே ரிஷபதேவர் குழந்தைகள்கிட்ட. அப்பா, இவாள்லாம் பிராமணோத்தமாள், அவள் தான் எனக்கு ரொம்ப பிரியம். அவள் அகிஞ்சனானாம் மை பக்தி பாஜாம், என் மேலே பக்தியை வச்சிருப்பாள். எல்லா பிராணிகளையும் சமமாக மரியாதையாக நினச்சிப்பாள். நாள் சர்வாணி மத்திஷ்ணியதயா பவத்பி சராணி பூதானி சுதாத்ருவாணி சம்பாவிதவ்யானி பதே பதேவோ விவிக்த திருக்பி ததுஹார்ஹணம் மே. ஏ குழந்தைகளான்னு கூப்பிட்டாள், ஹே சுதான்னு கூப்பிட்டாள். இந்த லோகத்தில் பகவான் படைச்ச சிருஷ்டி இருக்கே, அதில் துருவாணி அசையாத இருக்குது, கல் மாதிரி இருக்குது, பாறாங்கல் இருக்குது, மலைக்கோட்டை இருக்குது திருச்சியில். இன்னும் 2000 வருஷம் கழித்து போனாலும் இந்த மலைக்கோட்டை அப்படியே தான் இருக்க போகிறது. 50 வருஷம் முன்னாடி நான் போட்ட மலைக்கோட்டை இப்படியே தான் இருக்குது.
அப்படி துளி கூட அசையாது, அப்படியே இருந்துட்டு இருக்கும். ஏதான பூகம்பம் வந்ததுன்னா மாறுமே தவிர அது அப்படியே தான் இருக்கு. சர்வாணி மத் திஷ்ணிய தயா பவத்பி சராணி பூதானி சுதா த்ருவாணி சம்பாவிதம் யானி பதே பதேவோ விவிக்த திருக்பி தது ஆர்கணம் மே. ஏ குழந்தைகளே, இந்த பகவான் சிருஷ்டியில் அசையாமல் இருக்கக்கூடியது சிலது இருக்கு, அசைகிறது சிலது இருக்கு. மரங்கள்லாம் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற மரம் நாளைக்கு ஓடி போயிடுறதா, அது நடக்கிறது இல்லை, அப்படியே தான் இருக்கு. ஆனால் அப்படியே அசையும், அப்படியே அசைஞ்சு கொடுக்கும். விண்டு இருந்ததுன்னா அசையும், அப்படி இருக்கும். அப்படி சில பூதங்கள் இருக்கு. பூதானி மத்திஷ்ணியதையா திஷ்ணியதா, என்னுடைய எல்லாம் என்னுடைய இருப்பிடம்னால். நீங்கள்லாம் இங்கே சபையில் இருக்கேள் எவ்வளவோ பேர், அவளில் அவசக்தி கீழ்னு என்னென்னமோ இருக்கு, தாரதமியம்னா இருக்குது. விவிக்த திருக்பிகி, ஏற்றத்தாழ்வு எல்லாம் வச்சுன்னு பார்க்கப்படாது. நீங்கள்லாம் நான் ரொம்ப தபஸ் பண்ணியிருக்கேன், நான் தான் கிரேடு 1 ரிஷி, அவர் கிரேடு 2 ரிஷி, அவன் கிரேடு 3 ரிஷி, இப்படிலாம் தாரதமியம் பார்க்காதீங்கோ. என்ன அப்படி தோணிவிடும் சில சமயம். ஆனால் சில சமயங்களில் அப்படி யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கறது, யாருக்கு 2வது மரியாதை சபையில் கொடுக்கறதுன்னு சபாவிதவ்யானினால் மரியாதை செஞ்சு கௌரவிக்கப்பட வேண்டியது தான் சில சமயம் இருக்குது. அப்படி இருந்தால் கூட எல்லா பிராணிகளையும் சமானமாக மதிக்கணும்னால், அப்படி மதிக்கிறது தான் என்னை பூஜிக்கிறதுங்கிறது அர்த்தம். என்னை பூஜிக்கணும்னா அதுக்காக கோயிலில் போய் பூஜிக்கணும்னு அர்த்தம் இல்லை. எல்லா பிராணிகள், எல்லா ஜீவராசிகள் எல்லாத்துக்குள்ளேயும் சுவாமி இருக்காருங்கிறத நினைச்சுன்னுட்டேன்னா அதுவே போரும் நாள். சர்வாணி மத்திஷ்ணியதயா பவத்பி சராணி பூதானி சுதா த்ருவாணி சம்பாவிதவ்யானி பதே பதேவோ விவிக்த திருக்பி தது ஹர்ஹணம் மே. எல்லா பிராணிகளையும் சமானமாக மதிச்சால் அதுதான் என்ன பூஜிக்கிறதுங்கிறது அர்த்தம் நாள். மனோவச்சோ திருக்கரணே ஹிதஸ்ய சாக்ஷாத் கிருதம் மே பரிபர்கணம் ஹி வினா புமான் ஏன மா விமோகாத் கிருதம் தபாஷான்ன விமோக்துமீஷேத். நமக்கு பகவான் மனசுன்னு ஒன்று கொடுத்துருக்காள். மனோவச்சோ திருக்கரணே ஹிதஸ்ய, மனசு வாயால் பேசுகிற சக்தி, வாக்கு, கண்ணு, இப்படி எவ்வளோ இந்திரியங்களை கொடுத்து வியாபாரத்துக்காக கொடுத்துருக்காள். அதெல்லாம் எதுக்குன்னால் சும்மா வாயில் தூக்கி எப்போதும் பக்ஷணத்தை போட்டு சாப்பிட்றதுக்காக இல்லை, கண்ணால் ஏதானும் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்கறதுக்காக இல்லை, மனசால் என்னத்தையோ போட்டு மனதால் சிந்தனை பண்ணுறதுக்காக இல்லை. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காள்னால் மே பரிபர்கணம் சாக்ஷாத் கிருதம், என்ன ஆராதிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காள், பகவத் ஆராதனத்துக்காக கொடுத்துருக்காள். ஆனால் இந்த பகவானா எங்கேயோ கல் ரூபத்தில் எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் ஜீவராசிகளுக்குள்ளேயும் அடங்கியிருக்கேன், அதை நினச்சிக்கோங்கோ, அதை ஆராதிங்கோ. அதை நீங்கள் ஆராதிக்கலைன்னா என்ன ஆகும்னால் புமானு மகா விமோகாத்து கிருத்தாந்த பாஷாத்து விமோக்தும் ந ஈசேத்துனால், இந்த விமுக்தி மோட்சங்கிறதான ஒன்று இருக்கே அதை அடைய முடியாது. ஏன்னா அகங்காரம் மமக்காரம்ங்கிறதான விஷயத்துக்குள்ளே மாட்டினுடணும் மனுஷன். இந்த அகங்காரம் மமக்காரம் எல்லாம் போய் மனுஷனுக்கு நல்ல புத்தி வித்தியை நல்லா ஞானம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஆராதிக்கணும். என்னன்னா இந்த மனசு வாக்கு புத்தி எல்லாத்தையும் செலுத்தி ஆராதிக்கணும். அதுக்கு புரிஞ்சுக்கணும் என்ன யாருங்கிறத புரிஞ்சுக்கணும்னால் மனோவச்சோ திருக்கரணே ஹிதஸ்ய சாக்ஷாத் கிருதம் மே பரிபர்கணம் ஹி வினா புமான் ஏன மகாவிமோகாத் கிருதாந்த பாஷான்ன விமோக்துமீஷேத். சுலபமாக இந்த பாசபந்தங்கள்லேருந்து வெளியில் வர முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது. மோட்சத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். எல்லா ஜாதி எல்லா ஜந்துக்கள் பகவான் படைச்ச அத்தனைக்குள்ளேயும் பகவான் இருக்காருங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டு அதை மதித்து பே அட்டென்ஷன், கிவ் ரெஸ்பெக்ட் டு த என்வாரன்மெண்ட். இருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் மரியாதை கொடுக்கணும், பகவானாக மதிக்கணும்னாள். அதனால்தான் ருத்ரத்தை சொல்கிறத எல்லாம் சொல்லும். பகவான் நான் அதாக இருக்கேன், கல்லாக இருக்கேன், மண்ணாக இருக்கேன், காற்றாக இருக்கேன், தண்ணியாக இருக்கேன், திரவமாக இருக்கேன், பாலைவனமாக இருக்கேன், நான் எல்லாமா இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன்.
என்ன அர்த்தம்னா அந்த ருத்ரன் சொல்றதே தெரிஞ்சுக்கணும். இத்தனை ரூபமா நம்ம சூழ்ந்து இருக்கார் பகவான், ஒன்னொன்னுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கார். அதனால நம்ம ஜாக்கிரதையா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி இந்த என்வாயரன்மெண்ட்டை ட்ரீட் பண்ணணுங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாள். ரிஷபர் சொல்லிக் கொடுக்குறாள் குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாள்ங்கிறார் சுகாச்சாரியால். பின்னாடி பின்னாடி அவர் சொல்ல போறார். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. பூதேஷு வீருத்ய உதுத்தமாயே, பூதேஷு வீருத்ய உதுத்தமாயே, பூதேஷு வீருத்ய உதுத்தமாயே, சரீஸ்ருபாஸ்தேஷு சபோதனிஷ்டாः, சரீஸ்ருபாஸ்தேஷு சபோதனிஷ்டாः, சரீஸ்ருபாஸ்தேஷு சபோதனிஷ்டாः, ததோ மனுஷ்யாः பிரமதாத்ததோபி, ததோ மனுஷ்யாः பிரமதாத்ததோபி, ததோ மனுஷ்யாः பிரமதாத்ததோபி, கந்தர்வசித்தாः விபுதானுகாயே, கந்தர்வசித்தா விபுதானுகாயே, கந்தர்வசித்தாः விபுதானுகாயே, தேவாசுரேभ्यो மகவத்பிரதானாः, தேவாசுரேभ्यो மகவத்பிரதானாः, தேவாசுரேभ्यो மகவத்பிரதானாः, தக்ஷாதயோ பிரம்மசுதாஸ்து தேஷாம், தக்ஷாதயோ பிரம்மசுதாஸ்து தேஷாம், தக்ஷாதயோ பிரம்மசுதாஸ்து தேஷாம், பவப்பராசோத விரிஞ்ச வீர்யா, பவப்பராசோத விரிஞ்ச வீர்யா, பவப்பராசோத விரிஞ்ச வீர்யா, சமத்பரோகம் த்விஜதேவதேவः, சமத்பரோகம் த்விஜதேவதேவः, சமத்பரோகம் த்விஜதேவதேவः, ந பிராமணை துலயே பூதமன்யத், ந பிராமணை துலயே பூதமன்யத், ந பிராமணை துலயே பூதமன்யத், பஷ்யாமி விப்ராः கிமதः பரந்து, பஷ்யாமி விப்ராः கிமதः பரந்து, பஷ்யாமி விப்ராः கிமதः பரந்து, யஸ்மின் ரிபிः பிரஹுதம் ஸ்ரத்தயாஹம், யஸ்மின் ரிபிः பிரஹுதம் ஸ்ரத்தயாஹம், யஸ்மின் ரிபிः பிரஹுதம் ஸ்ரத்தயாஹம், அஸ்னாமி காமம் ந ததாக்னிஹோத்ரே, அஸ்னாமி காமம் ந ததாக்னிஹோத்ரே, அஸ்னாமி காமம் ந ததாக்னிஹோத்ரே, धृता तनूः उशती मे पुराणी, धृता तनूः उशती मे पुराणी, धृता तनूः उशती मे पुराणी, येनेह सत्वं परमं पवित्रं, येनेह सत्वं परमं पवित्रं, येनेह सत्वं परमं पवित्रं, शमोदमः सत्यमनुग्रहश्च, शमोदमः सत्यमनुग्रहश्च, शमोदमः सत्यमनुग्रहश्च, तपस्तितिक्षानुभवश्च यत्र, तपस्तितिक्षानुभवश्च यत्र, तपस्तितिक्षानुभवश्च यत्र, मत्तोऽप्यनन्तात् परतः परस्मात्, मत्तोऽप्यनन्तात् परतः परस्मात्, मत्तोऽप्यनन्तात् परतः परस्मात्, स्वर्गापवर्गाधिपतेः न किञ्चित्, स्वर्गापवर्गाधिपतेः न किञ्चित्, स्वर्गापवर्गाधिपतेः न किञ्चित्, स्वर्गापवर्गाधिपतेः न किञ्चित्, येषां किमु स्यात् इतरेण तेषां, येषां किमु स्यात् इतरेण तेषां, येषां किमु स्यात् इतरेण तेषाम्, अकिञ्चनानां मयि भक्तिभाजाम्, अकिञ्चनानां मयि भक्तिभाजाम्, अकिञ्चनानां
மயி பக்தி பாயாம் சர்வாணி மத் திஷ்ணியதயா பவத்பிஹி சர்வாணி மத் திஷ்ணியதயா பவத்பிஹி சர்வாணி மத் திஷ்ணியதயா பவத்பிஹி சராணி பூதானி சுதாத்ருவாணி சராணி பூதானி சுதாத்ருவாணி சராணி பூதானி சுதாத்ருவாணி சம்பாவிதவ்யானி பதே பதே வோ சம்பாவிதவ்யானி பதே பதே வோ சம்பாவிதவ்யானி பதே பதே வோ விவிக்ததிருக்பிஹி ததுஹார்ஹணம் மே விவிக்ததிருக்பிஹி ததுஹார்ஹணம் மே விவிக்ததிருக்பிஹி ததுஹார்ஹணம் மே மனோவச்சோ திருக்கரணே ஹிதஸ்ய மனோவச்சோ திருக்கரணே ஹிதஸ்ய மனோவச்சோ திருக்கரணே ஹிதஸ்ய சாக்ஷாத் கிருதம் மே பரிபர்ஹணம் ஹி சாக்ஷாத் கிருதம் மே பரிபர்ஹணம் ஹி சாக்ஷாத் கிருதம் மே பரிபர்ஹணம் ஹி வினா புமான் ஏன மகாவிமோகாத் வினா புமான் ஏன மகாவிமோகாத் வினா புமான் ஏன மகாவிமோகாத் கிருதாந்தபாஷான்ன விமோக்துமீஷேத் கிருதாந்தபாஷான்ன விமோக்துமீஷேத் கிருதாந்தபாஷான்ன விமோக்துமீஷேத். ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுதும் மேற்கொண்டு 28வது ஸ்லோகத்திலேருந்து பார்ப்போம். இதெல்லாம் கத்தியம். 28வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் பூர்த்தி அடையிற மட்டும், அதாவது 35வது ஸ்லோகம் மட்டும் எல்லாம் கத்திய ரூபத்தில் இருக்கு. ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு எடுத்து சொல்றாள். என்ன சொல்றாள்னா, ஸ்ரீ சுகவாச்ச ஏவம் அனுசாஸ்யாத்மஜான் ஸ்வயம் அனுசிஷ்டானபி லோகானுசாசனார்த்தம் மகானுபாவः பரமசுஹൃத் பகவான் ரிஷபாபதேச உபசமசீலானாம் உபரதகர்மணாம் மகாமுனீனாம் பக்தி ஞான வைராக்கிய லக்ஷணம் பாரமஹம்ஸ்ய தர்மம் உபசிக்ஷமாணः ஸ்வதனய சதஜ்யேஷ்டம் பரமபாகவதம் பகவஜ்ஜனபராயணம் பரதம் தரணிபாலனாய அபிஷிச்ய ஸ்வயம் பவன ஏவ உர்வரித சரீர மாத்திர பரிக்ரஹ உன்மத்தைவ ககன பரிதானः பிரகீர்ணகேஷ ஆத்மன்யாரோபித ஆகவனீயோ பிரம்மா வர்த்தாத் பிரபவோ ராஜா ஏவம் அனுசாஸ்ய ஆத்மஜானு. தன் குழந்தைகளுக்கெல்லாம் இவ்வாறாக நல்ல புத்திமதிகளை எடுத்து உபதேசம் பண்ணிவிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் உபதேசம் பண்ணாள். ஸ்வயம் அனுசிஷ்டானபி, அவள் தங்களுக்கே நன்னா கத்து உணர்ந்தவாள், தெரிஞ்சின்றவாள். அப்படி இருந்தா கூட அந்த அவளுக்கு அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னாள் நல்ல புத்திமதிகளை. லோகானுசாசனார்த்தம் என்ன காரணம்னாள், அந்த குழந்தைகளுக்கு புத்திமதி சொல்ற மாதிரியாக லோகத்துல எல்லாருக்கும் புத்திமதி சொன்னாலாம். நம்மளாம் படிக்கிறோமே, நமக்கும் அது சேர்த்தின்னு அர்த்தம். லோகானுசாசனார்த்தம், லோகத்துல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் நன்னா அவள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நல்ல புத்திமதிகளை குழந்தைகளுக்கு எடுத்து உபதேசம் பண்ணாள். ஏவம் அனுசாஸ்ய ஆத்மஜானு ஸ்வயம் அனுசிஷ்டானபி லோகானுசாசனார்த்தம் மகானுபாவா, ரொம்ப பெரிய மகானுபாவனான அந்த ரிஷபர் தேவர் மகானுபாவா பரமசுஹൃத் பகவான், பரமசுஹൃத்னாள் எல்லாருக்கும் ஸ்நேகிதரா இருக்கப்பட்டவர் அப்பேற்பட்ட அந்த ரிஷபதேவர். உபசமசீலானாம் உபரத கர்மணாம் மகாமுனீனாம், அங்க குழுமி இருக்கப்பட்ட முனி ரிஷிகள்லாம் இருக்காளே, அவள் எல்லாரும் யாருன்னாள், அவள்லாம் உபசமசீலானாம், சமதமாதி குணங்களெல்லாம் எல்லாத்தையும் இந்திரியங்களெல்லாம் கட்டி அடக்கி வச்சு புலன்களெல்லாம் அடக்கி வச்சவாள் உபசமசீலாள். அப்பேற்பட்டவள் அவள். அவளுக்கு பூர்ண ஞானம் அடைஞ்சவாள். பக்தி ஞான வைராக்கிய லக்ஷணம் பாரமஹம்ஸ்ய தர்மம் உபசிக்ஷமாணः, அவளுக்கு பரமஹம்ச பதவி. பரமஹம்சாள்னா எல்லாம் முற்றும் துறந்தவாள்னு அர்த்தம்.
அப்பேற்பட்ட ஞானிகள் அங்கே வந்திருக்கிற முனிவர்கள் எல்லாம் பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாம் தெரிஞ்சின்றவாள். அப்பேற்பட்ட அந்த முனிவர்களுடைய சபையில இவ்வாறாக எடுத்து சொன்னாள். பக்தி ஞான வைராக்கிய லட்சணம் பாரமஹம்ச தர்மம் உபசிக்ஷமான. அவள் எல்லாருக்கும் நல்ல பரமஹம்ச துறவிகளுக்கெல்லாம் என்ன வசத்தியான தர்மமோ அதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு ஸ்வதனய சத ஜேஷ்டம் பரமபாகவதம் பகவத் ஜன பராயணம் பரதம். தனக்கு இருக்கிற அந்த 100 குழந்தைகள்ல மூத்த குழந்தையான பரதன், அவன் எப்பேற்பட்டவன் நாள், பரமபாகவதன் நாள், ரொம்ப பகவான்கிட்ட பக்தி வச்சிருந்தவன், பகவத் ஜன பராயணம், பகவான்கிட்ட பக்தி வச்சிருக்கப்பட்ட அடியார்கள் இருக்காளே அடியார்களுக்கு அடியானவன், தொண்டரடி பொடி வாழ்வார்னு ஒருத்தர். அவர் 6 நாள் தொண்டர்கள் பகவான பக்தி பண்ற பாகவதாலெல்லாம் அவளுக்கு சேவை பண்றவா தொண்டாள். அந்த தொண்டருடைய அடின்னா கால் அர்த்தம். அதில் இருக்கிறப்பட்ட புழுதி இருக்கே அதை தூக்கி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி பக்தி பண்ணுவாராம். அப்பேற்பட்டவர் ஒரு ஆழ்வார் இருந்தார். அந்த மாதிரி இவர் யார், அந்த பரதன் எப்படின்னாள், பகவான்கிட்ட பக்தி வச்சுருக்கிற பாகவதால் இருக்காளே அவளுக்கு அடியார்கள் இருக்காளே அவளை சேவை பண்றவாள், அவள்கிட்ட பக்தி பண்ணுவானா பகவத் ஜனபராயணம். அப்படிப்பட்ட வசதியான மனஸ்வி அந்த பரதன். பரமபாகவதம் பகவத் ஜன பராயணம் பரதம். தன் மூத்த பிள்ளையான அந்த பரதனை தரணி பாலனாய அபிழிச்சிய, இந்த பூமியை நீ ஆளணும், இந்த ஜனங்களுக்கெல்லாம் ரட்சிக்கணும், நீ பிரஜா பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்காக அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுவிட்டு ஸ்வயம் பவன ஏவ உத்பரித ஷரீர மாத்திர பரிக்கிர உன்மத்தைவ ககன பரிதான பிரகீர்ண கேஷ ஆத்மன்யாரோபித ஆகவனியோ பிரம்மாவர்த்தாத் பிரபம் ராஜா. ஆத்மனி நாள் தன்னுடைய உடம்புக்குள்ள ஆரோபித ஆகவனியா நாள். ஆகவனியம்னு ஒரு அக்னி, திரைதாக்னியில் ஒரு அக்னி. அந்த அக்னியை எடுத்து தன் உள்ளத்துக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள தூக்கி ஆரோபணம் பண்ணிட்டாலாம். பண்ணிட்டு உன்மத்தகா இவ நாள், பைத்தியக்காரன் மாதிரி திகம்பரனா ககன பரிதான நாள். திகம்பரன்னா திக்கத்தான், அம்பரம்னா ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். ட்ரெஸ்ஸே கிடையாது அவருக்கு, திக்கு தான் ட்ரெஸ்ஸுனா என்ன அர்த்தம், அவன் முண்டக்கட்டையான்னு அர்த்தம். உடம்புல ஒன்றும் ட்ரெஸ்ஸு கிடையாது. நக்னனாக அப்படியே நடந்து போனாலாம், திகம்பர சன்னியாசின்னு சொல்றது. ஏன்னா அவளுக்கு இனிமே மறைச்சி ஒன்று ஆகணுங்கிறது கிடையாது. அவ அத்தியாசிரமின்னு சொல்றது, எல்லா ஆசிரமத்தையும் கடந்தவாள். மொத்தம் 4 ஆசிரமம் இருக்கு. சன்னியாசிகள்னு சொல்றது ஒருத்தர், சன்னியாசிகளுக்கும் மேலே ஒன்று. அவள் எல்லாத்தையும் தூக்கி கமண்டலுவையும் தூக்கி எறிஞ்சுடுவாள். அவள் கையில் ஒன்றையும் வச்சுக்க மாட்டாள், ஜட்டையை அணிஞ்சின்னு இருப்பாள். ஜட்டைன்னு ஒன்று போட்டுக்கிறது கிடையாது, அதெல்லாம் அவள் சிக்ஷை பண்ண மாட்டாள். அதனால் அதுவாகவே ஜடை விழுந்துடும். பைத்தியகாரமாய் நடந்துட்டு இருப்பாளாம். ஒரு கதை ஒன்று சொல்கிறது உண்டு, நான் படித்தேன். அந்த ஸ்ருங்கேரி பெரியவாள் முன்னாடி இருந்தாள் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். அவள் அவளை நினைச்சாலே புண்ணியம், சும்மா நினைச்சாலே போகும், அப்பேற்பட்ட மகானவர். அந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சில சமயம் அவர் இந்த லோகத்தில் தான் இருக்குமானே தெரியாமல் இருப்பார், அப்படிலாம் இருப்பார். ஒரு சமயம் நார்த் இந்தியாவிலேருந்து யாரோ ஒருத்தன் வந்திருந்தான். அந்த காலத்தில் பாலம் போடப்படவில்லை, துங்கபத்ரா அந்த நதி ஓடுறது இல்லையா, அந்த நதி ஓடுறதே அதை தாண்டி இந்தந்த சைடு வரணும். அது ஒரு ஐலண்ட் மாதிரி இந்தந்த சைடு வரணும். ஸ்ருங்கேரியில் ஆச்சாரியால் இருக்கிற இடத்த பார்க்குறதுக்கு அந்தந்த சைடில் ஆலயம் இருக்கும், சாரதா தேவியினுடைய ஆலயம். போய் பார்த்தவாள் தெரியும், ரொம்ப அழகான ஒரு ஊர் அது ஸ்ருங்கேரி. அப்போ அந்த பைராகி மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், மேலெல்லாம் ஜடை, பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கான். அவன் ஒரேடியே சண்டை போட்டு நான் இப்போவே சுவாமிகளை பார்க்கணும்னு வந்தான். யாரும் அவளை விடல, இந்த பைத்தியக்காரனை எங்களை அனுப்புறதுன்னுட்டு. அதான் உள்ளே இருந்தவருக்கு திடீர்னு தெரிஞ்சு அவனை கூப்பிட சொன்னார். கூப்பிட்டு 2 பேருமா கொஞ்சம் நாள் ஏகாந்தத்தில் இருந்தாள்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அப்படி மிருகை சங்கம் அனுவிரஜந்தின்னு ஒரு சொல்லு ஒன்று உண்டு. ஒரு காட்டில் போனால் அதோடைய குரூப்போடு சேரும்பாள். அப்படி ஒரு பரமஹம்சருக்கு இன்னொரு பரமஹம்சரை பார்த்தா தான் தெரியும்னே, நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஏதோ பைத்தியம் போகிறது பாடுறான்னு கல்லை விட்டு அடிப்பன். அப்படி இல்லையாம் இவர். உன்மத்தகா இவ ககன பரிதானாக, திகம்பரனாய் மேலே ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் போட்டுக்காமல்
ஹிருதயத்துக்குள்ள தன்னுடைய ஆத்மனி ஆரோபித ஆகவனியா அக்னியை தன் மனசுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள வச்சுண்டு அவருடைய ஊரான பிரம்மாவர்த்தத்தை விட்டுவிட்டு தன்னுடைய குழந்தையான பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அந்த ஊரை விட்டு வெளியில் வந்துட்டாள். பிரபவராஜன்னாள். எங்கே போனான்னு தெரியல, காட்டுக்குள்ளே போயிட்டார் அவர் சொன்னாள். இப்படி வசத்தியான இந்த ஸ்லோகம். ஏவம் அனுஷாஸ்யாத்மஜானே ஸ்வயம் அனுசிஷ்டானபி லோகானுசாசனார்த்தம் மகானுபாவः பரம சுஹൃத் பகவான் ரிஷபாபதேச உபசமசீலானாம் உபரத கர்மணாம் மகாமுனீனாம் பக்தி ஞான வைராக்கிய லக்ஷணம் பாரமஹம்ஸ்ய தர்மம் உபசிக்ஷமாணः ஸ்வதனய சதஜ்யேஷ்டம் பரமபாகவதம் பகவஜன பராயணம் பரதம் தரணி பாலனாய அபிஷிச்ய ஸ்வயம் பவன ஏவ உர்வரித சரீர மாத்திர பரிக்கிரக உன்மத்த இவ ககன பரிதானः பிரகீர்ணகேஷ ஆத்மன்யாரோபித ஆகவனீயோ பிரம்மா வர்த்தாது பிரபவராஜா. இப்படி கிளம்பி வெளியில் போயிட்டாள் ரிஷபர். பைத்தியம் மாதிரி அவதூதராக கிளம்பினாள் நாள். ஜடாந்த மூக பதிர பிசாச்சோன்மாதகவத் அவதூத வேஷோ அபிபாஷ்யமானோபி ஜனானாம் கிரீத மௌனம் விரதா தூஷ்ணீம் பபூவா. ஜனங்கள் வெளியில போனா யாருன்னே இவரை புரிஞ்சுக்கல. ரிஷபர் வந்துருக்காருன்னு பல பேருக்கு தெரியலேன்னு. ஏன்னா உணர்ச்சியே இல்லாதவன் மாதிரி ஊமை மாதிரியும் பதிரகா இவ மூக்ககா இவ பதிரகா இவ பேச முடியாத ஊமை மாதிரியும் செவிடன் மாதிரியும் பிசாச்ச உன்மாதவத்து அவன் மேலே ஏதோ பிசாசு பிடிச்சிருந்த மாதிரியும் பைத்தியக்காரன் மாதிரியும் அவதூத வேஷா அவதூத்தங்கிற வர்ண அத்தியாசிரமத்தை அவலம்பிச்சு அவதூத்தன் தான் திகம்பர சன்னியாசின்னு சொல்றது. இப்போ கூட பார்க்கலாம், கும்பமேளாவில் போனால் அங்கே ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான திகம்பர சன்னியாசிகள் வந்துடுவானே. அவள் பாட்டுக்கு ஒரு கஞ்சாவை ஸ்மோக் பண்ணிட்டு தலையெல்லாம் பொண்ணு சூலத்தை எடுத்துன்னு வருவன்னே. அதில் 10,000 பேரில் பல பேர் அவதூத்தாள் ஆத்மஞானம் அடைஞ்சவாளே இருந்திருப்பாள். ஆனால் யாருன்னு நமக்கு தெரியாதுன்னு. நமக்கு இந்த 10,000 பேரில் யார் உண்மை யார் போலிங்கிறதுலாம் தெரியாது. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அத்தியாசிரமியாக இருந்துட்டு இருந்தாராம் அவர். ஆனால் என்ன பண்ணாள்னால் யாருக்கான உபதேசம் பண்ணாலோன்னாள் கிரகீத மௌனவிரதா தூஷ்ணீம் பபுவான்னார். வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தாலாம். ஏன்னா பிரம்ம தத்துவத்தை எடுத்து சொல்ல முடியாதான். அதனால தான் மௌனோ வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம் நாள். தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்கிறதே அவர் எப்படி உபதேசம் பண்ணுறாள் எல்லாருக்கும் நாள். கீழே அவருடைய காலடியில் 4 பேர் உட்கார்ந்துருக்காள், 4 ரிஷிகள். அவளுக்கு உபதேசம் பண்ணுறாள். எப்படின்னாள் மௌனோ வியாக்கியா. ஹீ இஸ் எலக்வெண்ட் இன் ஹிஸ் டாசிட்டர்னிட்டி. அவர் மௌனமாக இருந்து அதன் மூலமாக வியாக்கியானம்னாள். ஏன்னா சின்முத்திரையை காட்டுறாள், அதுலேருந்து எல்லாம் தெரியட்டும்ட்டு. அப்படி மௌனமாக இருப்பாளாம். அதனால்தான் பரமாச்சாரியாள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மகாபரிவாள் இருக்காளே, அவள் சில சமயம் காஷ்ட மௌனமாக இருப்பாள். காஷ்ட மௌனம்னா ஒருத்தருடையும் செய்கையினால் காட்டுறது. சில பேர் மௌன விரதம்னு இருப்பன், வாயால் பேச மாட்டான். அவன் லோக வியாபாரம் எல்லாத்தையும் தன்னுடைய கை ஆட்டத்தினாலே செறிஞ்சுடுவான். நியூஸ் பேப்பரை கையில் வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு என்ன ஸ்டாக் எங்கே போச்சுன்னு தன் செய்கையாலேயே உணர்த்திடுவான். அது மௌனம் அல்ல, அது வாயால் பேசாமல் இருக்கான், அவ்வளோதான். மௌனம்னா விஷயத்தை எங்கேயும் விடாமல் கம்ப்ளீட்டாக மௌனமாக எல்லா இந்திரியத்தையும் நிகிரகம் பண்ணிவிடுறது. அப்படி இருக்கிறதுக்கே அது காஷ்ட மௌனம். அப்படி ஒரு நாளில் 2 நாளில் பல நாள் இருப்பறாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன் பரமாச்சாரியால். அப்படி மௌனம் விரதத்தை பூண்டு இருக்கிறது. நான் கூட நினச்சிக்கிறது உண்டு. ஆற்றுல சில சமயம் சொல்கிறது, எங்கள் ஆற்றுல நானும் என்றைக்கான ஒரு நாளாவது ஒரு 5 மணி நேரமாக மௌனமாக இருக்கணும். எனக்கு ரொம்ப பேசுகிறேன் நான் அடிக்கடி, அதனாலேயே ப்ராப்ளம் வந்துடுறது. அதனால் மௌனமாக இருந்தால் தேவையில்லைன்னு நினச்சிக்கிறது உண்டு. மௌனம்னா நிஜமாகவே மௌனமாக இருக்கணும்னே. சும்மா கூகுளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நான் மௌனமாக இருக்கேன்னு வாயை மூண்டு இருக்கிறது அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அப்போ மனசு என்ன பண்ணுறது, எங்கெங்களும் சஞ்சாரம் பண்ணுறது. அதை விட்டுடணும்.
ஒரு ரூமில் உட்காந்துன்னு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கே அது மௌனம், அது உண்மை நல்லது கொடுக்கும். அதை பண்ணிட்டு இருந்தாராம் இவர். ஜடாந்த மூக்க பதிர பிசாச்சோன் மாதகவது அவதூதவேஷோ அபிபாஷ்யமானோபி. அவதூதனா இருந்து ஜனானாம் கிரீத மௌனோரதா தூஷ்ணீம் பபூவா. வாய மூடிந்து மௌனமா இருந்துட்டு இருந்தால், ஒத்துத்தையும் பேச மாட்டாள் நாள். ஆனால் இதை ஜனங்கள் சில பேர் புரிஞ்சிக்காம இருந்துவிட்டாள், சுத்தீவரில் இருக்கப்பட்டவாள். தத்ர தத்ர புரகிராமாகர கேட்ட வாட்ட கர்வட்ட சிபிர விரஜ கோஷ சார்த்த கிரி வனாசிரமாதிஷு அனுபதம் அவனிச்சராபசதைஹி பரிபூயமானஹ மக்ஷிகாபிரிவ வனகஜ தர்ஜன தாடநாவமேகன ஸ்டீவன கிராவ சக்ருத் ரஜ பிரக்ஷேப பூதி வாத துருக்தை ததவிகணயன் ஏவ அசத் சம்ஸ்தானே ஏதஸ்மின் தேகோபலக்ஷணே சதபதேச உபயானுபவ ஸ்வரூபேண ஸ்வமகிமாவஸ்தானேன அசமாரோபித அகம் மம அபிமானத்வாத் அவிகண்டித மனாஹ பிருத்திவீம் ஏகச்சரா பரிபப்ராமா. ரொம்ப அழகா விவரிச்சாள். அவர் என்ன பண்ணாள்னால், இப்படி போயிட்டே இருப்பாராம். இப்படி அவருக்கு ஒன்றும் டெஸ்டினேஷன் ஒன்றும் கிடையாது. கூகுளில் போட்டு எடுத்து மேப்பை போட்டு பார்க்க வேண்டானே டைரக்ஷனுக்கு. ஏன்னா அவருக்கு நோ அஜெண்டா கிடையாது, எங்கே போகணுங்கிறது கிடையாது. அதனால் எங்கே பார்த்தாலும் போயிட்டு எங்கெங்கனால் புற கிராம ஆக்கர கேட்ட வாட்ட கர்வட்ட சிவிர விரஜ கோஷ சார்த்த கிரி வன ஆசிரம ஆதிஷு. போகிற வழியிலனா அங்கங்கே எப்படி போவார்? பெரிய பட்டணம் இருக்கும், புறம்னா பட்டணம், நாக்பூர்னா பட்டணம், அந்த மாதிரி பட்டணங்கள் இருக்கும், அது வழியாக போவார். கிராம இப்படி பல கிராமங்கள் இருக்கும், அது வழியாக போவார். ஆக்கர போகிற வழியில் பெரிய குகைகள்லாம் இருக்கும், சுரங்கங்கள்லாம் இருக்கும், அது வழியாக போவார். கேட்ட சின்ன சின்ன குடிசைகள்லாம் இருக்கும், ஹேம்லெட்ஸ், அது வழியாக போவார். வாட்ட இப்படி போயிட்டே இருப்பார். நடுப்புற பெரிய வாழை தோட்டம் இருக்கும், மாமர தோட்டம் இருக்கும், இப்படி இருக்கும், அந்த தோட்டம் வழியாலாம் போவார். கருவட்டை அப்படி போயிட்டே இருக்கிறத பார்த்தா அங்கே பெரிய கூடாரம் போட்டிருக்கும், அங்கே ராஜாவோட சேனைகள்லாம் அப்படி ட்ரில் பண்ணிட்டு இருப்பா. அந்த ராஜாவோட சேனையுடைய கூடாரங்கள்லாம் இருக்கும், அந்த கூடாரத்துக்குள்ளெல்லாம் நுழைவர். நுழைஞ்சு இப்படி போயிட்டு இருப்பாள், சைன்யங்கள் போட்டுருக்கிற கூடாரத்துக்குள்ள. சிபிர இப்படி போயிட்டு இருந்தால் பெரிய பெரிய பண்ணைகள் இருக்கும், மாட்டு பண்ணைகள், எடச்சேரி விரஜம், அந்த அதுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போயிட்டு இருப்பார். அப்படி போனால் அங்கே பெரிய யாத்திரிகால் போவாள். அப்படி கும்பமேளாவுக்கு போகிறதுக்காக எல்லாரும் கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருப்பாள். வேளாங்கண்ணிக்கு போகிற மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாள் யாத்திரிகள். அந்த யாத்திரிகள் கூட்டத்தோடு அவரும் சேர்ந்துடுவார். கோஷசார்த்த கிரிவன பெரிய மலைகள் மேலே ஏறி இறங்கின்னு போயிட்டு இருப்பார். காடுகள்லாம் போவர். அங்கே ரிஷிகள்லாம் இருக்கிற ஆசிரமம் இருக்கும், அந்த ஆசிரமத்துக்குள்ளெல்லாம் நுழைவர் போவர். இப்படி அஜெண்டாவே கிடையாது, இப்படி ஆதிஷு இப்படி எங்கே பார்த்தாலும் நுழைஞ்சுட்டே போவார். போயிட்டு இருந்தால் நடுப்புற பல துஷ்டாள்லாம் இருப்பாள், குரூப்பாக கேங்ஸ்டர்ஸ்லாம் இருந்துருப்பன். அவள்லாம் இவரை பார்த்து ஏதோ பைத்தியம் வருதான்னு கல்லை விட்டு அடிப்பன், ரொம்ப அவருக்கு ஹிம்சை தருவன், பயமுறுத்துவன், அடிப்பன். தர்ஜன தாட அவனிச்சரா பசதை போகிற வழியில் துஷ்டாள் இருப்பாள், கேங்ஸ்டர்ஸ். அவள்லாம் என்ன பண்ணுவாள்? தர்ஜன தாடன அவமேகன இவன் மேலே மலை ஜலத்தனா கொட்டுவன், அவன் இவன் மேலே தூப்புவன், கிராவ கல்லை விட்டு அடிப்பன், அப்புறம் சாணி புழுதி எல்லாம் தூக்கி இவன் மேலே விட்டறிவர். இவர் மேலே சகருத்ரஜா பிரக்ஷேப பூதிவாத துருக்தை கண்ணாப்பனான வெய்வன். இதை போறான் பாருடான்னு சொல்லி பைத்தியன்னு சொல்லி இவரை வாய் கண்டபடி வெய்வன். அதெல்லாம் இவர் ஏதோ தனக்கு பூஜை பண்ணுறான்னு நினச்சிப்பார். அப்படிலாம் அவமானப்படுவாள். பரிபூயமான அப்பி அப்படி கண்ணாப்பினான்னு அவமானப்படுத்தப்படுவார் எல்லாராலையும். அவர் அது மாத்திரம் இல்லைன்னார். இப்படி போயிட்டு இருக்கிறதே இவன் மேலே பெரிய காட்டு ஈ, சாதாரணமாக இருக்காது, மக்ஷிகாபி பெரிய பெரிய ஈலாம் வந்து உட்காந்துட்டு துன்புறுத்துவோம், கடிக்கும், துன்புறுத்துவோம். ஆனால் அதை எப்படி பண்ணுவார்னார், காட்டு யானை இருந்ததுன்னா அது மேலேயும் இந்த காட்டு ஈலாம் வந்து அதை ஹிம்சிக்கும். ஆனால் அந்த யானை சொல்லி கூட அது மாதிரி, ஏன்னா யானையோட தோல் எப்படி திக்கு தோல்,
அது மாதிரி இவரும் என்ன பண்ணுவார், காட்டு யானை மாதிரி வனகஜா இவ, காட்டு யானை மாதிரி தத் அதிகணையன் இவ, துளி கூட பொருட்படுத்த மாட்டாராம். இந்த காட்டு ஈ தம்ம துன்புறுத்துறதே, மேலே உட்காந்துன்னு கடிச்சு ரத்த ரத்தமாக கொட்டுறதேன்னு அதை தொடச்சி விட மாட்டாராம். அது பாடு இருந்துட்டு போட்டோம், ஏதோ உட்காந்துட்டு இருக்கு உடம்ப கடிக்கிறதுன்னு விட்டு விடுவாரான் அந்த உடம்ப. அப்படிலாம் பண்ணிட்டு போகிறான். உபயானுபவ ரூபேன சத்து அசத்துங்கிறதா உண்மை பொய் இப்படிலாம் பகுத்தறிவாக இருந்து புரிஞ்சுக்க எல்லாம் கிடையாது. அந்த நிலை இல்லை அவருக்கு. ஸ்வமகிமாவஸ்தானேன அசத் சம்ஸ்தானே, எது பொய்யான வஸ்துவோ அது உண்மை மாதிரி தோன்றது, எது உண்மையா இருக்கோ அது பொய் மாதிரி தோன்றது, இதெல்லாம் புரிஞ்சின்றவர் அவர். அதனால இது பொய் இது உண்மைன்னு போட்டு மண்டையை உடைச்சிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எது உண்மை மாதிரி தோன்ற வஸ்துவோ அது பொய்னும், எது பொய் மாதிரி தோன்ற வஸ்துவோ அது உண்மைன்னு தெரிஞ்சின்றவர் அவர். அசத் சம்ஸ்தானே சதபதேசே ஏதஸ்மின் தேகோபலக்ஷணே அசமாரோபிதா அகம் மமாபிமானத்வாத்து, இந்த உடம்பு இருக்கே இல்லை நான் என்னுடையது, அகம் மம இதி, அகங்காரம் மமகாரம் எல்லாம் உள்ள ஊடுருவி இருக்குங்கிறத புரிஞ்சின்றவர். அதை வெளியில் தள்ளிவிட்டார் அவர். அதனால அந்த மமகாரம் அகங்காரம் ரெண்டும் கிடையாது அவருக்கு. அதனால மனசுல கலக்கமே கிடையாதாம். அவிகண்டிதமனாக துளி கூட மனசுல கலக்கமே கிடையாமல் இருப்பட்டவர். அப்பேற்பட்டவர் என்னன்னார், பிருத்திவீம் ஏகச்சர பரிபப்ராமா, இந்த லோகம் முழுக்க அப்படின்னு கால்நடையாகவே நடந்து சஞ்சாரம் பண்ணாராம். அத்தியாஷ்டமியாக இவரை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கும் போனார்னு சொன்னாள் இந்த சுகாச்சாரியால் சொல்லிட்டு வர்றாள் பரீட்சித்துக்கு இந்த ரிஷபரை பற்றி சொல்கிறத. தத்ர தத்ர புரகிராமாகர கேட்ட வாட கர்வட சிவிர விரஜ கோஷசார்த்த கிரிவனாசிரமாதிஷு அனுபதம் அவனிச்சராபசதை பரிபூயமானோ மக்ஷிகாபிரிவ வனகஜ தர்ஜன தாடனாவமேகன ஸ்ரீவனகிராவ சகிருத்ரஜா பிரக்ஷேப பூதி வாத துருக்தை ததவிகணயன் ஏவ அசத் சம்ஸ்தானே ஏதஸ்மின் தேகோபலக்ஷணே சதபதேச உபயானுபவ ஸ்வரூபேண ஸ்வமகிமாவஸ்தானேன அசமாரோபித அகம் மம அபிமானத்வாத் அவிகண்டிதமனாः பிருத்திவீம் ஏகச்சரः பரிபப்ராமः. அடுத்தாப்புல சொன்னாள் பரீட்சித்துக்கு சொல்லி வராள் சுகாச்சாரியால் சொல்றாள், அதி சுகுமார கர சரணோரஸ்தல விபுல பாக்வம்ச கரவதனாதி அவயவ விந்யாசா பிரகிருதி சுந்தர ஸ்வபாவஹாச சுமுகோ நவ நலின தலாயமான சிசிர தாராருணாயத நயன ருச்சிர சதிருஷ சுபக கபோல கர்ண கண்ட நாசோ விகூடஸ்மித வதன மகோத்சவேன புரவனிதானாம் மனசி குசும சராசனம் உபததானஹ பராகவலம்பமான குட்டில ஜட்டில கபிஷ கேச பூதி பாரோ அவதூத மலின நிஜ சரீரேன கிரக கிரகீத இவ அதிருஷ்யத. ஆனா இவருடைய ரூபம், இவர் தனக்கு அலங்காரம் பண்ணாமல் ஸ்நானம் ஒன்றும் பண்ணாமல் ஒரு கர்மானுஷ்டானத்தையும் ஏற்றுக்காமல் அகம் மமம் எல்லாம் அகங்காரம் அமக்காரம்னா நீக்கப்பட்டு அவர் பாட்டுக்கு பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி அவதூதனாக இருந்துட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய ரூபம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஆனால் ரொம்ப அழகான ரூபமாக அவருக்கு. அதி சுகுமார கர சரணோரஸ்தல விபுல பாக்வம்ச கல வதனாதி அவயவ விந்யாசா, அழகான கைகள் கால்கள் மார்பு பிரதேசம், ரெண்டு ரொம்ப விசாலமான ரெண்டு தோள்கள், நல்ல அழகான முகம், அதில் அளந்து வச்ச மாதிரி மூக்கு கண்ணு எல்லாம் காது எல்லாம் பார்க்கறதுக்கே எல்லாரும் இன்னும் பார்க்கணும் தோணுமா. பிரகிருதி சுந்தரனாள், பிறப்பிலேயே ரொம்ப அழகான சுந்தரமான உடம்ப பெற்றவர் அவர், ரொம்ப அழகாக இருப்பார். ஸ்வபாவ ஹாச சுமுகா,
உள்ள ஒரு விதமான வியாக்குலமும் கிடையாது. அவகண்டித மனா, துளி கூட கலக்கமில்லாத மனசுனால வெளியில முகத்துல எப்படி இருக்குனால் சதா மூஞ்சியில புன்சிரிப்பு தவழுமாம். இவர் இயற்கையாவே புன்சிரிப்பா இருக்குமா முகம். அப்பேற்பட்ட அழகான முகம், அது தாமர முகம் மாதிரி இருக்குமாம். நவ நளின தலாயமான சிசிர தாராருணாயதன நயன ருச்சிரா. அவருடைய கண்கள் அழகான கண்கள், தாமர பூனுடைய இதழ்கள் மாதிரி இருக்குமாம். எல்லாருடைய தாபத்தையும் தனிச்சுடுமா அதை பார்த்தாலே. அப்பேற்பட்ட கண்கள்னால் சதிருஷ சுபக கபோல கர்ண கண்டநாதா. அவருடைய கன்னங்கள்லாம் ரொம்ப அழகா பளிங்கு மாதிரி இருக்குமாம். காதுகள், கழுத்து, மூக்கு இவைகள்லாம் ரொம்ப அழகா ரூப லாவண்யத்தோடு இருப்பதாம். விகூட ஸ்மிதவதன மகோத்சவேன புற வனிதானாம் மனசி குசும சராசனம் உபததானா. இப்படி நடந்துட்டே போயின்னு இருப்பார். போர்த்தே அங்கே நல்ல யுவதிகள், அங்கே ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் ரிஷி பத்னிகள், யுவதிகள் எல்லாரும் இந்த அவதூத சன்னியாசி திகம்பரன் போயின்னு இருக்கிறத பாப்பாள். இவருடைய புன்முறுவலான சிரிப்பு இருக்கே, முகம் மலர்ச்சியான முகம், அதை பார்த்தா அவளுடைய மனசுலன்னா மன்மதனுடைய உணர்ச்சியை எழுப்பி விட்டு விடுவாராம். ஏன்னா இவரை பார்த்தாலே காதல் உண்டாயிடும். அப்பேற்பட்ட ரூப லாவண்யமாம் அழகு, மன்மதனுக்கு மன்மதன் மாதிரி அழகு அப்படி இருக்குமாம். ஜட செம்பட்டம் தலை இருக்கே, அது அப்படி நாலா பக்கமும் தொங்குமாம். வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே ரவுண்டா ரிங்கா சுற்றி நாலு பக்கமும் அவர் தலையிலேருந்து தொங்குமாம். பராகவலம்பமான குட்டில ஜட்டில கபிஷ கேச பூரிபாரா. தலை முழுக்க அப்படியே கனகரேன்னு மயிறு செம்பட்டை அடித்து அப்படியே செம்பட்டை நிறமாக அப்படி கோல்டன் கலரில் அப்படி தொங்குமாம். அவருடைய மேலே ஆடைகளே கிடையாது, அதனால மேலெல்லாம் ஒரே அழுக்கு பணிஞ்சிருக்குமாம். அது எப்படின்னால் ஒரு ராகு கிரஸ்தனான சூரியன் மாதிரினால் ஒரு நல்ல கிரகம் இருக்குன்னா அதை போய் இன்னொரு கிரகம் பிடிச்சதுனாக்க அதுக்காக அந்த கிரகத்தினுடைய ஒளிவு மறைகிறதில்ல, நமக்குத்தான் அது காணும். அந்த கிரகம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்தும் போது பூமியினுடைய நிழல் பட்டத்தினாலேயும் சந்திரனுடைய நிழல் சூரியனோ சந்திரனோ தெரியறதில்லை. அந்த மாதிரி இவர் மேலே இருக்கப்பட்ட புழுதியினாலே இவருடைய உள்ளே இருக்கப்பட்ட தேஜஸ் வெளியில் தெரியாமல் இருந்துடுத்து இப்படி அழுக்கா இருந்தாராம். அவதூத மலின நிஜ சரீரேன கிரக கிரகீதகாவா அதிருஷ்யத்தினால் அவரை பார்க்கறதுக்கு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அழுக்கு பிடிச்சி இருந்தாலும் ரொம்ப ரூப லாவண்யத்தோடு கூட எல்லாருடைய மனசையும் மயக்க செய்கிற ரூபத்தோடு இருந்தாள்னால் அதி சுகுமார கரச்சரணோரஸ்தல விபுல பாக்வம்ச கலவதனாதி அவயவ விநியாசா பிரகிருதி சுந்தர ஸ்வபாவஹாச சுமுகா நவநலின தலாயமான சிசிர தாராருணாயத நயன ருச்சிரஹ சதிருஷ சுபக கபோல கர்ண கண்டநாசோ விகூட ஸ்மித வதன மகோத்சவேன புரவனிதானாம் மனசி குசும சராசனம் உபததானா பராகவலம்பமான குட்டில ஜட்டில கபிஷ கேச பூரி பாரோ அவதூத மலின நிஜ சரீரேன கிரக கிரகீதைவ அதிருஷ்யத யர்ஹிமாவ ச பகவான் லோகமிமம் யோகஸ்யாத்தா பிரதீபமிவாசக்ஷாணः தத் பிரதிக்ரியா கர்ம பீபத்சமிதி பிரதமாஜகரம் ஆஸ்திதः சயான ஏவாஷ்னாதி பிபதி खादति அவமேஹதி ஹததி ஸ்ம சேஷ்டமான உச்சரித ஆதிக்தோத்தேசா. அந்த ரிஷபதேவர் இந்த யோக மார்க்கத்தில் ஜனங்கள் எப்படி போறாளோ அதுக்கு நேர் விரோதமாக இருக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னார், அவர் ஒன்றையும் அவர் விரும்பி போக மாட்டாராம். ஆஜகரம்னு மலைப்பாம்புன்னு பேரு. ஆஜகர விருத்தினா என்ன அர்த்தம்னா மலைப்பாம்பு மாதிரி விரதம்னு அர்த்தம். மலைப்பாம்பு என்ன பண்ணுமா, அது போய் தனக்கு ஆகாரத்தை தேடாம். அது சொல்றதுனுடைய லெஜெண்டரியா பெரிய மலைப்பாம்புங்கிறது பெரிஷு, அது பெரிய பசுமாட்டையே வாயில போட்டு சாப்பிட்டுடும். அது என்ன பண்ணுமா, பெருசா வாயை திறந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்குமா.
அசடு வழியே இந்த பெரிய பசுமாடு எருவு மாடுலாம் என்ன பண்ணும், ஏதோ இங்கே குகை இருக்குது போல் இருக்கு, உள்ளே போய் தண்ணி இருந்தால் சாப்பிட்லான்னு உள்ளே நுழையுமா, தபக்குன்னு வாயை மூடினுடும். அதான் அதோட ஆகாரம். அப்படி இது ஆகாரத்தை தேடிட்டு போகாது, ஆகாரம் தன்னை வந்து அடையும் நாள். அதுக்கு தான் ஆஜகரவர்த்தின்னு பேர். ஆஜகரம் தான் வலப்பாம்பு. இவர் என்ன பண்ணுவலாம், ஆஜகரம் விரதம் ஆஸ்திதா, ஆஜகரவர்த்தியை அனுஷ்டானம் பண்ணிட்டு எப்படி எங்கே பார்த்தாலும் படுத்துட்டே இருப்பார், வாயை திறந்துட்டு. யாராலும் வந்து சாதம் போட்டால் சாப்பிடுவார் நாள், வாழைப்பழத்தை தோலை உரித்து வாயில் போட்டால் சாப்பிடுவாருங்கிற மாதிரி. அது மாதிரி அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறதையே சாப்பிடுவார், நடந்து போயிட்டே இருக்கிறதையே குடிப்பர். அப்படியே அங்கே படுத்துட்டே சாப்பிடுவார், படுத்துட்டே குடிப்பர், அப்படிலாம் பண்ணுவார். கண்ட இடத்துல அவர் பாட்டுக்கு சிறுநீர் பெருநீர் எல்லாத்தையும் மலங்கள் எல்லாம் கழிப்பர். அந்த எங்கே மலங்கள் இருக்கோ அது மேலே அப்படியே புரளுவர். இவருக்கு எது மலம் எது மலம் இல்லைன்னு தெரியாதாம், அப்படி இருந்துருப்பார் பைத்தியகாரம் மாதிரி. யர்ஹிவாவச பகவான் லோகமம் யோகஸ்யாத்தா பிரதீபமிவ ஆச்சக்ஷாணஹ தத் பிரதிக்ரியா கர்ம பீபத்சிதமிதி பிரதமாஜகரம் ஆஸ்திதः शयान एवाश्नाति पिबति खादति अवमेहति हदति स्म चेष्टमान उच्चरित आदिग्धोद्देशः. உடம்பு முழுக்க மலத்தினால பூசினவராக அப்படி இருப்பராம் அவர்னார். அதனால் ஒரு விசேஷம்னால் இவர்கிட்ட யோக பலத்தினால இவர்கிட்டேருந்து வர மல மூத்திராதிகள்லாம் இருக்கே அதுல துர்வாசனை வராதாம். அது சொன்னால் தஸ்ய யஹ புரீஷ சுரபி சௌகந்திய வாயு தம் தேசம் தசயோஜனம் சமந்தாத் சுரபிம் சகார. இவர்கிட்டேந்து வர மலம் ஜலம் விண்மூத்திராதி அதாவது மூத்திர ஜலங்கள் இப்படிலாம் வரதே, அதே மாதிரி இவர்கிட்டேந்து வர வாயு இது எல்லாம் இருக்கே, இது 80 மைல் தூரத்துக்கு 10 யோஜனை தூரத்துக்கு நல்ல சுகந்தம் நறுமணத்தை வீச முடியா செய்யுமாம். அது அவருடைய அனுகிரகம் நாள், இது பகவானுடைய அனுகிரகம். அதனால் இவர் மேலே பூசப்பட்டதெல்லாம் வாசனையாக தான் இருக்கும் நாள், துர்கந்தமாக இருக்காது நாள். தஸ்யா புரீஷ சுரபி சௌகந்தியவாயு தம் தேசம் தசயோஜனம் சமந்தாத் சுரபிம் சகார. ஏவம் கோ மிருக காகச்சர்யயா பிரஜன்னு திஷ்டன்னு ஆசீனः சயானः காக மிருக கோச்சரிதः பிபதி காததி அவமேகதி ஸ்மா. இவ்வாறாக அவர் ஆடு மாடு மான் காக்கா இவையெல்லாம் எப்படி அதுகளுடைய வாழ்க்கையை நடத்துமோ, அதுகள்லாம் எப்படி வாழ்க்கையை நடத்தும், எப்படி நடந்துட்டுருக்கிறதே சாப்பிடும், படுத்துட்டே சாப்பிடும், படுத்துட்டே மூத்திரம் மலம் எல்லாம் விடும். அதே மாதிரி இவர் காக்கா மானு ஆடும் பசுமாடுகள் விலங்குகள் மாதிரியே தன்னுடைய நடவடிக்கைகளை செஞ்சுட்டு இருந்தாள் நாள். ஏவம் கோ மிருக காகச்சர்யயா பிரஜன்னு திஷ்டன்னு ஆசீனா சயானா காக மிருக கோச்சரிதா பிபதி காததி அவமேகதி ஸ்மா. இவ்வாறாக நடந்து போயிட்டு இருந்தாள் நாள். இதி நானாயோகச்சரியா ஆச்சரணோ பகவான் கைவல்யபதி ரிஷபோ அவிரத பரம மகானந்தானுபவ ஆத்மனி சர்வேஷாம் பூதானாம் ஆத்மபூதே பகவதி வாசுதேவே ஆத்மனா அவ்யவதான அனந்தரோதர பாவேன சித்த சமஸ்தார்த்த பரிபூர்ணோ யோகைஸ்வத்யானி வைஹாயச மனோஜவாந்தர்தான பரகாய பிரவேச தூரகிரகணாதீனி எதிர்ச்சயோபகதானி நாஞ்சசா நிருபஹிருதயேன அபியனந்தது. இவ்வாறாக அவர் இருந்துருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னால் அவரை தேடாமலே அஷ்ட சித்திகள்னு சொல்றது அதுகள்லாம் அவரை நோக்கி வந்து கொடுத்தான். என்னென்னால் ஹே ராஜான்னு கூப்பிட்டாள் சுகாச்சாரியால் பரீட்சித்தை பார்த்து, ஹே நிருப்ப இந்த இவர் இருக்காரே ரிஷபதேவர் இது நானா யோக சரியாச்சரணா இப்படி பலவிதமான யோக அபியாசங்களை செஞ்சுட்டு இருந்து பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு
அவிரத பரம மகானந்தானுபவ, பிரம்மானந்தங்கிறத அனுபவிச்சுண்டு இருக்கப்பட்டவராய், கைவல்யபதி பகவான் ரிஷப தேவா, மோட்சத்துக்கெல்லாம் நாதனாக இருக்கப்பட்ட அந்த ரிஷபதேவர், சர்வேஷாம் பூதானாம் ஆத்மபூதேஷு ஆத்மனி பகவதி வாசுதேவே அவ்யவதானேன ஆத்மனா அனந்தரோதர பாவேன, மோட்சத்துக்கெல்லாம் அதிபதியான அந்த ரிஷபதேவர் எல்லா பிராணிகள் எல்லா ஜீவராசிகளுடைய உட்பொருள் ஆன பகவான் வாசுதேவன் இருக்கான்கிறதான ஒரு அபேத புத்தி தனக்கு ஏற்பட்டு, வேற்றுமை இல்லாத ஒரு புத்தி ஏற்பட்டு, அவர் சித்த அப்படி ஏற்பட்டதுனால அவருக்கு என்ன ஆச்சுன்னால், விதவிதமான சித்திகள்லாம் அவரை அடைஞ்சதுனால், யோகங்கள்லாம் அடைஞ்சதுனால், அவர் ஆசிரியிக்காமலே வந்ததுனால், எதிர்ச்சையானால், எதிர்ச்சையானா அவர் போய் இதுக்காக தபஸ் பண்றதில்லை. சில பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி சொல்றது உண்டு. ஒரு பெரிய யோகி ஒருத்தவன் தான். அவன் ஒரு 50-60 வருஷம் ரொம்ப கடுமையான தபசு ஏகாகிரமான சித்தத்தோடு பண்ணி அவனுக்கு ஒரு யோகம், ஒரு சித்தி ஏற்பட்டது. என்னன்னா, ஆகாசத்தில் அப்படி போகிற யோகம் கிடச்சிது. அவன் இப்படி வந்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கறதுக்கு. அவர் என்னை பார்த்து வான்னு சொன்னார், வரவேற்றார், உட்காந்து வச்சார். அப்புறம் அதிகமாக பேசலை. அந்த யோகிக்கு பரமகோபம் வந்தது. இந்த ஆளுக்கு தனக்கு யாருன்னு தெரியல போல் இருக்குன்னுட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னால், உனக்கு என்ன யாருன்னு தெரியுமா? என்ன துளி கூட மரியாதை இல்லாமல் நீ நான் யாருன்னு தெரியாமல் சாதாரண பேசிகிட்டு இருக்கியே, நான் யார் தெரியுமான்னார். எனக்கு தெரியலையே, நீ யாருப்பான்னார். நான் பெரிய யோகியாக இருக்கும், நான் 70 வருஷம் உபாசிச்சு பல சித்திகள்லாம் அடைஞ்சிருக்கேன், உனக்கு என்னோட சித்தியை காட்டட்டுமான்னாள். காட்டுன்னார் அவர். உடனே அவன் என்ன பண்ணான், கடன்னு காக்கா பறக்கிற மாதிரி வேகமாக ஆகாசத்தில் இப்படி போனான். போய் ஆகாசத்துலேயே நின்றுட்டு இருந்துட்டு கொஞ்ச நாள் 5 நிமிஷம் கழித்து கீழே இறங்கி வந்தான். பாத்தியா என்னுடைய பவரை என்னாள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்ககிட்ட சொன்னார், அப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீ இப்படி உன்னோட உடம்போடு கூட நீ உயரக்க ஏரோப்ளைன் மாதிரி உயரக்க பறந்து கீழே இறங்கிவிட்டியே, இந்த சித்தி அடையிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணேன்னா. நான் சொன்னான், தண்ணியில் இறங்கி 60 வருஷம், இன்னும் 40 வருஷம் அக்னிக்கு முன்னாடி இப்படிலாம் கடும் தபஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்போ அவர் சொன்னார், இந்த உயரக்க ஏறி இறங்குறதுக்கு இத்தனை தபஸ் நீ பண்ணினியா? கேவலம் ஒரு சின்ன ஒரு மகாபாபத்தை பண்ணியிருந்தா நீ அடுத்த ஜென்மாவில் நீ காக்காயா பிறந்தேன்னா பறந்துட்டே இருக்கலாமே, காக்கா கூட பறக்கிறதே நீ சொன்னாலாம். உடனே அவனுக்கு புரிஞ்சிருந்தான், ஆஹா இத்தனை தபஸ் பண்ணுறது சித்தி அடைவதற்காக இல்லைன்னுங்கிறத புரிஞ்சிருந்தான். இன்னும் சொல்கிறது வழக்கம், ஒரு கதை ஒன்று உண்டு. அப்படி பரம யோகிகளாக அடையிறதுங்கிறதுக்காக அவர் தேர்ந்து போலையாம். எதிர்ச்சேயோபகத்தானினால், அவரை எதிர்பார்க்காமலே அவருக்கு என்னென்ன யோக சித்திகள்லாம் அடைஞ்சாள்னால், வைகாய சாமான மனோஜவாந்தர்தான பரகாய பிரவேச தூர கிரகணாதீனி, இப்படி ஆகாச மார்க்கமாக இங்கேருந்து அங்கே போகிறது, இப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரகாச பிரவேசம் பண்ணுறது, மனோவேகமாக போகிறது, திடீர்னு மறைஞ்சு போகிறது, ஒரு இடத்துல எல்லாம் மறைஞ்சு போகிறது, இன்னொரு உடம்புக்குள்ளே நுழையிறது, அதான் பரகாய பிரவேசம்னு பேர். அப்புறம் இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே இருந்தபடியே தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் அவருக்கு தானாகவே சேர்ந்து தான். ஆனால் அப்படி வந்த போது கூட என்ன பண்ணால்னால், ஹிருதயேன ந அபியனந்தத்து, இப்படிலாம் தனக்கு பல யோக சித்திகள்லாம் அடைஞ்சிருக்கமேங்கிறத நினச்சி அவர் துளி கூட சந்தோஷப்படலையாம். அதை பற்றி ஒன்றும் பெருசாக மதிக்கலையாம். இதெல்லாம் என்ன கேவலம்னு நினச்சிட்டார் அவர் நாள் சொல்லி முடித்தாள் சுகாச்சாரியாள். என்ன அர்த்தம்னாள், பெரிய சில யோகிகள்லாம் சொல்லுவாள், என்னால் பாருங்கோ நான் திடுமொழி இப்படியுமே ஒரு ரிஸ்ட் வாட்சை கொண்டு வருவேன், அப்படியுமே ஒரு குலாப் ஜாமுனை கொண்டு வந்துடுவேன்பாள். இது குலாப் ஜாமுன் அவர் கொண்டு வரணுமா? கடையில் போனால் கிராண்ட் ஸ்வீட்ஸில் போனால் வாங்கிட்டு வரலாம், அது அவர் கொண்டு தரணும்னு முடையில்லை, அது தெரிஞ்சுக்கணும். ரிஸ்ட் வாட்சை இவர் கொண்டு தரணும்னு முடையில்லை. Amazon.comல போட்டால் அது தானாக வருது, வாசலில் கொண்டு வச்சுட்டு போடுவான். சொபடு வித்தை பண்ணுறதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லாமலே கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள். அதை கண்டு மயங்குடாதேங்கிறாள். இது நானாயோகச்சரியா ஆச்சரணோ பகவான் கைவல்யபதி ரிஷபோ அவிரத பரம மகானந்தானுபவ ஆத்மனி சர்வேஷாம் பூதானாம் ஆத்மபூதே பகவதி வாசுதேவே ஆத்மனः
अव्यवधान अनंतरोदर भावेन सिद्ध समर्थार्थ परिपूर्णो योगैश्वर्याणि वैहायस मनोजवान्तर्धान परकाय प्रवेश दूरग्रहणादीनि यदृच्छयोपगतानि नाञ्जसा नृपहृदयेन अभ्यनन्दत्। श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पंचमस्कन्धे पंचमोऽध्यायः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணும். श्रीहरये नमः. श्रीशुकौवाच 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 एवम् अनुशास्यात्मजान् एवम् अनुशास्यात्मजान् एवम् अनुशास्यात्मजान् स्वयम् अनुशिष्टानपि स्वयम् अनुशिष्टानपि स्वयम् अनुशिष्टानपि लोकानुशासनार्थम् 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 महानुभावः परमसुहृद्भगवान् महानुभावः परमसुहृद्भगवान् महानुभावः परमसुहृद्भगवान् ऋषभापदेश उपशमशीलानां ऋषभापदेश उपशमशीलानां ऋषभापदेश उपशमशीलानाम् उपरतकर्मणाम् 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 महामुनीनाम् 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 भक्तिज्ञान वैराग्यलक्षणम् भक्तिज्ञान वैराग्यलक्षणम् भक्तिज्ञान वैराग्यलक्षणम् पारमहंस्य धर्मम् उपशिक्षमाणः पारमहंस्य धर्मम् उपशिक्षमाणः पारमहंस्य धर्मम् उपशिक्षमाणः स्वतनयशतज्येष्ठम् 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 परमभागवतम् 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 भगवज्जनपरायणम् भरतम् भगवज्जनपरायणम् भरतम् भगवज्जनपरायणम् भरतम् धरणिपालनाय अभिषिच्य धरणिपालनाय अभिषिच्य धरणिपालनाय अभिषिच्य स्वयं भवन एव स्वयं भवन एव स्वयं भवन एव उर्वरित शरीर मात्र परिग्रह उर्वरित शरीर मात्र परिग्रह उर्वरित शरीर मात्र परिग्रह उन्मत्तैव 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 गगनपरिधानः 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 प्रकीर्णकेश आत्मन्यारोपित प्रकीर्णकेश आत्मन्यारोपित प्रकीर्णकेश आत्मन्यारोपित आहवनीयः 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 ब्रह्मा वर्तात् प्रभो राजा ब्रह्मा वर्तात् प्रभो राज ब्रह्मा वर्तात् प्रभो राज जडान्धमूकबधिर 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 पिशाचोन्मादकवत् 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 अवधूतवेषः 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 अभिभाष्यमाणोऽपि 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 जनानां गृहीत मौनव्रतः जनानां गृहीत मौनव्रतः जनानां गृहीत मौनव्रतः तूष्णीं बभूव तूष्णीं बभूव तूष्णीं बभूव तत्र तत्र पुरग्रामाकर खेटवाट खर्वट तत्र तत्र पुरग्रामाकर खेटवाट खर्वट तत्र तत्र पुरग्रामाकर खेटवाट खर्वट शिबिरं व्रज घोषसार्थ शिबिरं व्रज घोषसार्थ शिबिरं व्रज घोषसार्थ गिरिवनाश्रमादिषु गिरिवनाश्रमादिषु
गिरिवनाश्रमादिषु अनुपथम् अवनिचरापसदैः अनुपथम् अवनिचरापसदैः अनुपथम् अवनिचरापसदैः परिभूयमानः 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 मक्षिकाभिरिव वनगजः मक्षिकाभिरिव वनगजः मक्षिकाभिरिव वनगजः तर्जन ताडन अवमेहन तर्जन ताडन अवमेहन तर्जन ताडन अवमेहन ष्ठीवन ग्राव शकृद् रजः ष्ठीवन ग्राव शकृद् रजः ष्ठीवन ग्राव शकृद् रजः प्रक्षेप पूतिवात दुरुक्तैः प्रक्षेप पूतिवात दुरुक्तैः प्रक्षेप पूतिवात दुरुक्तैः तदविगणयन् एव तदविगणयन् एव तदविगणयन्नेव असत्संस्थाने 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 एतस्मिन् देहोपलक्षणे एतस्मिन् देहोपलक्षणे एतस्मिन् देहोपलक्षणे सदपदेश उभयानुभव सदपदेश उभयानुभव सदपदेश उभयानुभव स्वरूपेण 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 स्वमहिमावस्थानेन 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 असमारोपित अहं मम अभिमानत्वात् असमारोपित अहं मम अभिमानत्वात् असमारोपित अहं मम अभिमानत्वात् अविखण्डितमनाः 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 पृथिवीम् एकचरः पृथिवीम् एकचरः पृथिवीम् एकचरः परिबभ्राम 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 अतिसुकुमार करचरणोरस्थल अतिसुकुमार करचरणोरस्थल अतिसुकुमार करचरणोरस्थल विपुल बाह्वंस गलवदनादि विपुल बाह्वंस गलवदनादि विपुल बाह्वंस गलवदनादि अवयव विन्यासः अवयव विन्यासः अवयव विन्यासः प्रकृति सुंदर स्वभावहास प्रकृति सुंदर स्वभावहास प्रकृति सुंदर स्वभावहास सुमुखो नवनलिन दलायमान सुमुखो नवनलिन दलायमान सुमुखो नवनलिन दलायमान शिशिर तारारुणायत शिशिर तारारुणायत शिशिर तारारुणायत नयनरुचिरः 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 सदृश सुभग सदृश सुभग सदृश सुभग कपोल कर्ण कंठनासो कपोल कर्ण कंठनासो कपोल कर्ण कंठनासो विगूढ़स्मित वदन विगूढ़स्मित वदन विगूढ़स्मित वदन महोत्सवेन 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 पुरवनितानां मनसि पुरवनितानां मनसि पुरवनितानां मनसि कुसुम शरासनं कुसुम शरासनं कुसुम शरासनं उपदधानः 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 परागवलम्बमान कुटिल जटिल परागवलम्बमान कुटिल जटिल परागवलम्बमान कुटिल जटिल कपिश केश भूरि भारः कपिश केश भूरि भारः कपिश केश भूरि भारः अवधूत मलिन निज शरीरेण अवधूत मलिन निज शरीरेण अवधूत मलिन निज शरीरेण ग्रहगृहीतैव अदृश्यत ग्रहगृहीतैव अदृश्यत ग्रहगृहीतैव अदृश्यत यर्हि वाव स भगवान् यर्हि वाव स भगवान् यर्हि वाव स भगवान् लोकमिमं योगस्याद्धा
लोकमिमं योगस्याद्धा लोकमिमं योगस्याद्धा प्रतीपमिवाचक्षाणः प्रतीपम् इवाचक्षाणः प्रतीपम् इवाचक्षाणः तत्प्रतिक्रियाकर्म 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 बीभत्सितमिति 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 व्रतमाजगरम् आस्थितः व्रतम् आजगरम् आस्थितः व्रतमाजगरम् आस्थितः शयान एव शयान एव शयान एव अश्नाति पिबति खादति अवमेहति हदति स्म अश्नाति पिबति खादति अवमेहति हदति स्म अश्नाति पिबति खादति अवमेहति हदति स्म चेष्टमान उच्चरित आदिग्धोद्देशः चेष्टमान उच्चरित आदिग्धोद्देशः चेष्टमान उच्चरित आदिग्धोद्देशः तस्यः यः तस्यः यः तस्यः यः पुरीश सुरभि सौगन्ध्यवायुः पुरीश सुरभि सौगन्ध्यवायुः पुरीश सुरभि सौगन्ध्यवायुः तं देशं दशयोजनं तं देशं दशयोजनं तं देशं दशयोजनं समन्तात् सुरभिं चकार समन्तात् सुरभिं चकार समन्तात् सुरभिं चकार एवं गोमृगकाकचर्यया एवं गोमृगकाकचर्यया एवं गोमृगकाकचर्यया प्रजन् तिष्ठन् आसीनः प्रजंस्तिष्ठन् आसीनः प्रजंस्तिष्ठन् आसीनः प्रजंस्तिष्ठन् आसीनः शयानः काकमृगगोचरितः शयानः काकमृगगोचरितः शयानः काकमृगगोचरितः पिबति खादति अवमेहति स्म पिबति खादति अवमेहति स्म पिबति खादति अवमेहति स्म इति नानायोगजन्या इति नानायोगजन्या इति नानायोगजन्या आचरणो 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 भगवान् कैवल्यपतिः भगवान् कैवल्यपतिः भगवान् कैवल्यपतिः ऋषभः 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 अविरत परममहानन्दानुभव अविरत परममहानन्दानुभव अविरत परममहानन्दानुभव अविरत परममहानन्दानुभव आत्मनि सर्वेषां भूतानाम् आत्मनि सर्वेषां भूतानाम् आत्मनि सर्वेषां भूतानाम् आत्मभूते भगवति वासुदेवे आत्मभूते भगवति वासुदेवे आत्मभूते भगवति वासुदेवे आत्मनः अव्यवधान आत्मनः अव्यवधान आत्मनः अव्यवधान अनंत रोदर भावेन अनंत रोदर भावेन अनंत रोदर भावेन सिद्ध समर्थार्थ परिपूर्णः सिद्ध समर्थार्थ परिपूर्णः सिद्ध समस्तार्थ परिपूर्णः योगैश्वर्याणि 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 वैहायस मनोजवान्तर्दान वैहायस मनोजवान्तर्दान वैहायस मनोजवान्तर्दान परगाय प्रवेश परगाय प्रवेश परगाय प्रवेश दूरग्रहणादीनि 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 यदृच्छयोपगतानि 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 नाञ्जसा नृप हृदयेन अभ्यनन्दत् नाञ्जसा नृप हृदयेन अभ्यनन्दत् नाञ्जसा नृप हृदयेन अभ्यनन्दत् ओम इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पंचमस्कन्धे पंचमोऽध्यायः।
இப்பொழுது இந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நம. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் பஞ்சமஸ்கந்தே பஞ்சமோऽध्यायः. ऋषभ उवाच नायं देहो देहभाजां नृलोके कष्टान् कामान् अर्हते विभुजाम्ये तपो दिव्यं पुत्रकायेन सत्वं शुद्धेत् यस्मात् ब्रह्मसौख्यं त्वनन्तं महत्सेवां द्वारमागुर्विमुक्तेः तमोद्वारं योषितां सङ्गिसङ्गं महान्तस्ते समचित्ताः प्रशान्ताः विमन्यवः सुहृदः साधवो ये वामैषे कृतसौहृदार्थाः जनेषु देहम्बरवार्तिकेषु गृहेषु जायात्मजरातिमत्सु न प्रीतियुक्ताः यावदत्ताश्च लोके नूनं प्रमत्तः कुरुते विकर्म यदिन्द्रियप्रीतये आप्नुनोति न साधु मन्ये यत आत्मनोऽयम् असन्नपि क्लेशद असदेहः पराभवत्तावदबोधजातो यावन्न जिज्ञासत आत्मतत्त्वं यावत्क्रियाः तावदिदं मनो वे कर्मात्मकं येन शरीरबन्धः एवं मनः कर्मवशं प्रयुङ्क्ते अविद्यया आत्मनि उपधीयमाने प्रीतिर्न यावन् मयि वासुदेवे न मुच्यते देहयोगेन तावत् यदा न पश्यति अयथा गुणेऽहं स्वार्थे प्रमत्तः सहसा विपश्यत् गतस्मृति विन्दति तत्र तापान् आसाद्य मैथुन्यम् अगारमज्ञः पुंसः स्त्रिया मिथुनी भावमेतं तयोर्मिथो हृदयग्रन्थिमाहुः अतो गृहक्षेत्रसुताप्तवित्तैः जनस्य मोहोऽयम् अहं ममेति यदा मनो हृदयग्रन्थिरस्य कर्मानुबद्धो दृढ आश्लथेत तदा जनः सम्परिवर्तते स्मात् मुक्तः परं याति अतिहाय हेतुम् हंसैः गुरो मयि भक्त्यानुवृत्त्या वितृष्णया द्वन्द्वतितिक्षया च सर्वत्र जन्तोः व्यसनावगत्या जिज्ञासया तपसेह निवृत्त्या मत्कर्मभिः मत्कथया च नित्यं मद्देव सङ्गात् गुणकीर्तनान्मे निर्वैरसाम्योपशमेन पुत्राः जिहासया देहदेहात्मबुद्धेः अध्यात्मयोगेन विविक्तसेवया प्राणेन्द्रियात्माभिजयेन सदृक् सच्छ्रद्धया ब्रह्मचर्येण शश्वत् असम्प्रमादेन यमेन वाचाम् सर्वत्र मद्भाव विचक्षणेन ज्ञानेन विज्ञान विराजितेन योगेन धृति उद्यम सत्वयुक्तः लिंगं व्यपोहेत् कुशलोहमाख्यं कर्माशयं हृदयग्रन्थिबन्धम् अविद्यया आसादितम् अप्रमत्तः अनेन योगेन यथोपदेशं सम्यक् व्यपोह्य उपरमेत योगात् पुत्रांश शिष्यांश नृपो गुरुन् वा मल्लोककामो मदनुग्रार्थः इत्थं विमन्युः अनुशिष्यात् अतज्ञान न योजयेत् कर्मसु कर्ममूढान् कं योजयन् मनुजोक्तं लभेत निपातयन् अष्टदृशं हि गर्ते लोकस्वयं श्रेयसि नष्टदृष्टिः योऽर्थान् समीहेत निकामकामः अन्योन्यवैरः मुखलेशहेतोः अनन्तदुःखं च न वेदमूढः कस्तं स्वयं तदभिज्ञो विपश्यत् अविद्यायाम् अन्तरे वर्तमानं दृष्ट्वा पुनस्तं सघृणः कुबुद्धिं प्रयोजयेत् उत्पथगं यथान्धं गुरुर्न स स्यात् स्वजनो न स स्यात् पिता न स स्यात् जननी न सा स्यात् दैवं न तस्यात् न पतिश्च स स्यात् न मोचयेद्यः समुपेत मृत्युम् इदं शरीरं मम दुर्विभाव्यं सत्वं इमे हृदयं यत्र धर्मः पृष्ठे कृतो मे यदधर्म आरात् अतो इमां ऋषभं प्राहुरार्याः तस्मात् भवन्तो हृदयेन जाताः सर्वे महीयांसम् अमुंसनाभम्
அக்லிஷ்டபுத்தியா பரதம் வயத்வம் சுஷ்ரூஷணம் தத்பரணம் பிரஜானாம் பூதேஷு வீருத்ய உதுத்தமாயே சரீசృపాஸ்தேஷு சபோதனிஷ்டாः ததோ மனுஷ்யாः பிரமதா ததோபி கந்தர்வசித்தாः விபுதானுகாயே தேஹவாசுரேभ्यो மகவத் பிரதானாः தக்ஷாதயோ பிரம்மசுதாஸ்து தேஷாம் பவப்பரः சோத விரிஞ்ச வித்யः சமத்பரோஹம் த்விஜதேவதேவः ந பிராமணைः துலயே பூதமன்யத் பஷ்யாமி விப்ராः கிமதः பரந்து யஸ்மின் ரிபிः பிரஹுதம் ஸ்ரத்தயாஹம் அஷ்னாமி காமம் ந ததாக்னிஹோத்ரே திருதாதனுः உஷதி மே புராணி ஏனேஹ சத்வம் பரமம் பவித்ரம் சமோதமः சத்யம் அனுகிரஹ்ய தபத்திதிக்ஷானுபவச்ச யத்ர மத்தோப்யனந்தாத் பரதः பரஸ்மாத் ஸ்வர்காபவர்காதிபதேः ந கிஞ்சித் ஏஷாம் கிமு ஸ்யாத் இதரேன தேஷாம் அகிஞ்சனானாம் மயி பக்திபாயாம் சர்வாணி மத்திஷ்யதயா பவத்பிः சராணி பூதானி சுதா த்ருவாணி சம்பாவித்தவ்யானி பதே பதே வோ விவிக்ததிருக்பிः ததுஹார்ஹணம் மே மனோவச்சோ திருக்கரணே தஸ்ய சாக்ஷாத்கிருதம் மே பரிபர்ஹணம் ஹி வினாபுமான் ஏன மகாவிமோகாத் கிருதாந்தபாஷான்ன விமோக்துமீஷேத். ஸ்ரீசுக உவாச்ச ஏவம் அனுசாஸ்யாத்மஜான் ஸ்வயம் அனுசிஷ்டானபி லோகானுசாசனார்த்தம் மகானுபாவः பரமசுஹൃத் பகவான் ரிஷபாபதேச உபசமசீலானாம் உபரத கர்மணாம் மகாமுனீனாம் பக்தி ஞான வைராக்கிய லக்ஷணம் பாரமஹம்ஸ்ய தர்மம் உபசிக்ஷமாணः ஸ்வதனய சதஜ்யேஷ்டம் பரமபாகவதம் பகவஜ்ஜன பராயணம் பரதம் தரணி பாலனாய அபிஷிச்ய ஸ்வயம் பவன ஏவ உர்வரித ஷரீரமாத்திர பரிகிரஹ உன்மத்தைவ ககன பரிதானः பிரகீர்ணகேஷ ஆத்மன்யாரோபித ஆகவனீயோ பிரம்மாவர்த்தாத் பிரபவராஜ ஜடாந்த மூக பதிர பிசாச்சோன்மாதகவத் அவதூதவேஷः அபிபாஷ்யமானோபி ஜனானாம் கிரஹீத மௌனவ்ரதः தூஷ்ணீம் பபூவ தத்ர தத்ர புரகிராமாகர खेटवाट खर्वट शिबिर व्रज घोषसार्थ गिरि वनाश्रमादिषु अनुपथम् अवनिचरापसदैः परिभूयमानो मक्षिकाभिरिव वनगजः तर्जन ताडनावमेहन ष्ठीवन ग्राव शकृद्रजः प्रक्षेप पूतिवात दुरुक्तैः तदविगणयन् एव असत् संस्थाने एतस्मिन् देहोपलक्षणे सदपदेश उभयानुभव स्वरूपेण स्वमहिमावस्थानेन असमारोपित अहं मम अभिमानत्वात् अविखण्डितमनाः पृथिवीम् एकचरः परिबभ्राम अति सुकुमार करचरणोरस्थल विपुल बाह्वंस गलवदनादि अवयव विन्यासः प्रकृति सुंदर स्वभावहास सुमुखो नवनलिन दलायमान शिशिर तारारुणायत नयन रुचिरः सदृश सुभग कपोल कर्णकण्ठनासो विगूढस्मित वदन महोत्सवेन पुरवनितानां मनसि कुसुमशरासनम् उपदधानः परागवलम्बमान कुटिल जटिल कपिश केश भूरिभारो अवधूतमलिन निज शरीरेण ग्रह गृहीत इव अदृश्यत यर्हि वाव स भगवान् लोकमिमं योगस्याद्धा प्रतीपमिवाचक्षाणः तत्प्रतिक्रिया कर्म बिभत्सितमिति व्रतमाजगरम् आस्थितः शयान एवाश्नाति पिबति खादति अवमेघति हदति स्म चेष्टमान उच्चरित आदिग्धोद्देशः.
तस्य यः पुरीश सुरभिसौगन्ध्यवायुः तं देशं दशयोजनं समन्तात् सुरभिं चकार। एवं गोमृगकाकचर्यया व्रजन् तिष्ठन् आसीनः शयानः काकमृगगोचरिता पिबति खादति अवमेहति स्म इति नानायोगचर्या आचरणो भगवान् कैवल्यपतिः ऋषभो अविरत परम महानन्दानुभव आत्मनि सर्वेषां भूतानाम् आत्मभूते भगवति वासुदेवे आत्मनः अव्यवधान अनन्तरोदर भावेन सिद्ध समस्तार्थ परिपूर्णो योगैश्वर्याणि वैहायस मनोजवान्तर्धान परकाय प्रवेश दूरग्रहणादीनि यदृच्छयोपगतानि नाञ्जसा नृप हृदयेन अभ्यनन्दत् इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पंचमस्कन्धे पंचमोऽध्यायः। श्रीहरे नमः. इनि समापन श्लोकத்தோட முடிச்சுக்கிறோம். श्रीहरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.